ஓம் சாந்தி. 18/11/1987 அவிக்த முரளி. இந்த முரளியில அந்தர்முகி மற்றும் ஏகாந்தவாசி ஸ்திதியை பற்றி சொல்றார். இன்று சர்வசக்திவான் பாப்தாதா தனது சக்தி சேனையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆன்மீக சக்தி சேனையானது விசித்திரமான சேனையாகும். பெயர் ஆன்மீக சேவையாகும், ஆனால் விசேடமாக அமைதி சக்திக்கானது. அமைதி கொடுக்கக்கூடிய அகிம்சை சேனையாகும். இது அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு அகிம்சை சேனையாகும். எனவே இன்று பாப்தாதா அமைதி கொடுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு அமைதி சக்தியை சேமித்திருக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு அமைதி சக்தியை சேமித்திருக்கிறீர்கள்? இந்த அமைதி சக்தியானது இந்த ஆன்மீக சேனை விசேட ஆயுதமாகும். இந்த அமைதி சக்தி தான் இந்த ஆன்மீக சேனையின் விசேட ஆயுதமாகும். அனைவரும் ஆயுதத்துடன் தான் இருக்கிறீர்கள், ஆனால் தரிசிக்கிறவமாக இருக்கிறீர்கள். எல்லாருடையும் ஆயுதம் இருக்கு, இந்த அமைதி சக்தி, ஆனா அதுல தரிசிக்கிறவங்க. அமைதி சக்தியானது முழு உலகையும் அசாந்தியிலிருந்து அமைதியாக்கக்கூடியது. மனித ஆத்மாக்களை மட்டுமின்றி இயற்கையையும் கூட மாற்றக்கூடியதான் இந்த அமைதி சக்தியாகும். அமைதி சக்தியை பற்றி மேலும் ஆழமான ரூபத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த சக்தியில் எந்த அளவிற்கு சக்திசாலியாக ஆவீர்களோ அந்த அளவிற்குத்தான் அமைதி சக்தியின் மதிப்பை, மகான் நிலையை அதிகமாக அனுபவம் செய்து கொண்டே செல்வீர்கள். இப்போது வார்த்தைகளின் சக்தியின் மூலம் சேவைக்கான சாதனங்களின் சக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தைகளின் சக்தி மூலம் சேவைக்கான சாதனங்களின் சக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த அனுபவத்தின் மூலம் வெற்றியையும் பலனாக அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வார்த்தைகளின் சக்தி அல்லது ஸ்தூல சேவைக்கான சாதனங்களை விட அமைதி சக்தி மிகவும் சிரேஷ்டமானது. அமைதி சக்திக்கான சாதனங்களும் சிரேஷ்டமானது. அமைதி சக்தியும் சிரேஷ்டமானது, அதற்கான சில சாதனங்களும் இருக்கு. அந்த சாதனம் சிரேஷ்டமானது. எவ்வாறு சேவைக்கான சாதனங்களாக சித்திரங்கள், ப்ரொஜெக்டர் அல்லது வீடியோ போன்றவை உருவாக்குறீர்களோ, படங்கள்லாம் வச்சு விளங்கப்படுத்தும் சொல்றார், சித்திரங்கள், ப்ரொஜெக்டர் அல்லது வீடியோ போன்றவை உருவாக்குறீர்களோ, அவ்வாறு அமைதி சக்திக்கான சாதனம் என்ன? அமைதி சக்திக்கான சாதனம் பாவா சொல்றார். இந்த சும்மா அமைதியை போட்டு போகல, அந்த அமைதி சக்திக்கு சில சாதனங்கள் இருக்கின்றார். அதுல சுப சங்கல்பம், நல்ல எண்ணங்கள். இப்போது சுப பாவனை, ஒரு ஆள் சார்பா நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கிறது. சுப சங்கல்பம், சுப பாவனை மற்றும் பார்வையின் மொழி, இதுதான் அமைதி சக்திக்கான சாதனம். சுப சங்கல்பம், சுப பாவனை மற்றும் பார்வையினுடைய மொழி. எவ்வாறு வார்த்தைகளின் மூலம் தந்தையின் அல்லது படைப்பின் அறிமுகம் கொடுக்கிறீர்களோ, இப்படி வார்த்தைகளின் மூலம் தந்தையின் அல்லது படைப்பின் அறிமுகம் கொடுக்கிறீர்களோ, அவ்வாறு அமைதி சக்தியின் ஆதாரத்துல பார்வையின் மூலம் தந்தையின் அனுபவத்தை செய்ய முடியும். அமைதி சக்தியின் ஆதாரத்துல பார்வையின் மூலம் தந்தையின் அனுபவத்தை செய்விக்க முடியும். எவ்வாறு ப்ரொஜெக்டர் மூலம் சித்திரங்களை காண்பிக்கிறீர்களோ, அவ்வாறு உங்களது நெற்றியின் நடுவில் ஜொலிக்கும் உங்களது அல்லது தந்தையின் சித்திரத்தை தெளிவாக காண்பிக்க முடியும். நீங்க ஆத்மா அங்க வீட்டிருக்கோ, அங்க இருந்த தந்தையின் சித்திரத்தை தெளிவா காண்பிக்க முடியும். எவ்வாறு நிகழ்காலத்தில் வார்த்தைகளின் மூலம் நினைவு யாத்திரையின் அனுபவத்தை செய்கிறீர்களோ, எப்படி ஒரு கொமெண்ட்ரி கொடுத்து அந்த நினைவு யாத்திரையின் அனுபவம் செய்கிறோமோ, அவ்வாறு அமைதி சக்தியின் மூலம் உங்களது முகம் நினைவிற்கான விதம் விதமான நிலைகளை அனுபவம் செய்வீர்கள். அவ்வாறு அமைதி சக்தி மூலம் உங்களது முகம் நினைவிற்கான விதம் விதமான நிலைகளை அனுபவம் செய்வீர்கள்.
அனுபவம் செய்பவர்களுக்கு இது எளிதாக உணர முடியும். அனுபவம் செய்பவர்களுக்கு இது வந்து எளிதாக உணர முடியும். இந்த நேரம் இருக்குது. இந்த நேரத்துல விதிரூப நிலையின் அனுபவம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது பரிஸ்தா ரூபத்தின் அனுபவம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது விதம் விதமான குணங்களின் அனுபவம் உங்களது இந்த சக்திசாலியான முகத்தின் மூலமாக தானாகவே ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. என் பார்வை மூலமா தந்தையை அனுபவம் செய்விக்க முடியும். இது மாதிரி எங்க நெற்றியில ஜொலிக்கிற அந்த ஜொலிப்பின் மூலமா ஒருவருக்கு என்ன ஸ்திதியோ, விதை சுரூபமோ, பரிஸ்தா சுரூபமோ, எந்த ஸ்திதியின் அந்த இதை வந்து அவர்களுக்கு அனுபவம் செய்விக்க முடியுமா? எவ்வாறு வார்த்தைகளின் மூலம் ஆத்மாக்களுக்கு அன்பான சகயோகத்தின் பாவனைகளை உருவாக்குகிறீர்களோ, எப்படி வந்து ஒரு வார்த்தை மூலம் ஆத்மாக்களுக்கு வந்து அன்பான சகயோகத்தின் பாவனைகளை உருவாக்குறீர்களோ, அவ்வாறு நீங்கள் சுப பாவனை, அன்பான பாவனைக்கான ஸ்திதியில் நிலைத்திருக்கும் போது உங்களது பாவனையை போன்று அவர்களுக்குள்ளும் உருவாகிவிடும். சிலர் எப்படி வார்த்தை மூலம் நீங்க ஆத்மாக்களுக்கு அன்பான சகயோகத்தின் ஒரு நல்ல இனிமையான வார்த்தைகள் பேசுறது, ஞானத்தை சொல்றது, அதன் மூலம் அவ்வாறு நீங்கள் சுப பாவனை, அன்பான பாவனைக்கான ஸ்திதியில் நிலைத்திருக்கும் போது உங்களது பாவனை போன்று அவர்களுக்குள்ளும் உருவாகிவிடும். உங்களது சுப பாவனை அவர்களது பாவனையாகி பிரகாசமாகிவிடும். எவ்வாறு ஒரு தீபம் மற்றும் ஒரு தீபத்தை ஏற்றி விடுகிறதோ, அதே போன்று உங்களது சக்திசாலியான அந்த சுப பாவனை வந்து மற்றவர்களுக்குள்ளும் சர்வ சிரேஷ்ட பாவனையை எளிதாக உருவாக்கிவிடும். எப்படி நாங்கள் அந்த தூய்மையான எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், சுபபாவனையோடு இருக்கிறோமோ, நல்ல உணர்வுகள், குட் விஷஸ் அந்த சிந்தனைகளோடு இருக்கிறோமோ, அது வந்து மற்றாக்களையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவைகளுக்கும் அந்த உணர்வுகளை, அந்த இதுகளை உருவாக்கிவிடும். எவ்வாறு வார்த்தைகளின் மூலம் இப்போது ஸ்தூல காரியங்கள் அனைத்தும் செய்கிறீர்களோ, அவ்வாறு அமைதி சக்திக்கான சிரேஷ்ட சாதனம் வந்து திரும்ப திரும்ப அந்த சிரேஷ்ட சாதனம் சொல்றார். அமைதி சக்திக்கான சிரேஷ்டமான சாதனம் என்றாலே சுப சங்கல்பத்தின் சக்தியின் மூலம், சக்தி வாய்ந்த அந்த நன்மை பயக்கின்ற அந்த எண்ணத்தின் மூலம் ஸ்தூல காரியங்களை எளிதாக்கிவிட முடியும். பௌதியமா நாங்கள் செய்கிற அந்த காரியங்களை கூட எங்களால எளிதாக்கிவிட முடியும், அல்லது செய்விக்க முடியும். எவ்வாறு விஞ்ஞானத்தின் சாதனம் டெலிபோன் வயர்லெஸ் இருக்கிறதோ, அதே போன்று இந்த சுப சங்கல்பமானது எதிரில் பேசுவது போன்று அல்லது டெலிபோன் வயர்லெஸ் மூலமாக காரியம் செய்விக்கும் அனுபவம் செய்விக்கும். இவ்வாறு அமைதி சக்திகள் விசேஷதா இருக்குது. ஒரு அமைதியை பெருசுமா சொல்லிட்டு போகல, அமைதியினுடைய சாதனம் என்ன, அது எல்லாம் செய்விக்கும் என்றதை நல்ல டீப்பா இந்த முரளியில சொல்றாரு. அமைதி சக்தியின் சாதனமே சுப சிந்தனை, சுபபாவனா, நல்ல சிந்தனைகளும் நல்லமான அந்த வார்த்தைகள். அது என்ன கதைச்சார்களுக்கு அப்படி கேட்குதோ, கேட்டதுபடி செய்விக்க முடியுமோ, அதே மாதிரி எங்க இந்த சுப சிந்தனை, இந்த அமைதியினுடைய சக்தியான இந்த சாதனங்கள் மூலம், சுப சிந்தனை, இந்த சுப பாவனா, ஆக்கள் மீது வச்சுக்கிற நல்ல உணர்வுகள் மூலம் அவையிலான ஒரு விஷயங்களை செய்விக்க வைக்க முடியுமா? அமைதி சக்தி வந்து குறைந்தது கிடையாது. ஆனா இப்பொழுது வார்த்தைகளின் சக்தியை ஸ்தூல சாதனங்களை அதிகமாக காரியத்தில் பயன்படுத்துகிறீர்கள். ஆகையால் இது எளிதாக தோன்றுகிறது. அமைதி சக்திக்கான சாதனங்களை உபயோகப்படுத்தவில்லை, ஆகையால் இதன் அனுபவம் இல்லை. அது எளிதாக தோன்றுகிறது. எங்களுக்கு இந்த ஸ்தூல சாதனங்களை பயன்படுத்தி செய்து அப்படி கதைச்சு சொல்லி அது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா இந்த அமைதி சக்திக்கான சாதனங்களை நாங்கள் பெருசா பயன்படுத்துறது இல்லையா, அதனால எங்களுக்கு அது கடினமாக தோணுது. ஆனால் கால மாற்றத்தின்படி, இப்ப காலம் மாறுது, அந்த மாற்றத்தின்படி இந்த அமைதி சக்தியின் சாதனங்களை உபயோகப்படுத்தியே ஆக வேண்டும். என்னதான் இருந்தாலும் நாங்கள் கட்டாயம் எல்லாரையும் நல்ல புத்திசஸும் நல்ல உணர்வுகளும் வச்சுத்தான் ஆகணும். இங்க காலம் எங்களை அப்படி ஆக்கும். கால மாற்றத்துக்கு ஏற்ப அதுதான் செய்வோன்ற பவம். ஆகையால் ஹே சாந்தி தேவர்களே, சிரேஷ்ட ஆத்மாக்களே, அவர்கிட்ட இல்ல பாபா சுத்தவர்கள் சொன்னாருங்களே, இவராக மொழியில் நினைக்கிறேன், அதே மாதிரி இந்த மொழியில் சொல்றார், சாந்தி தேவர்களே, சிரேஷ்ட ஆத்மாக்களே, இந்த அமைதி சக்தியை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள்.
எவ்வாறு வார்த்தைகளுக்கான பயிற்சி செய்து செய்து வார்த்தைகளை சக்திசாலி ஆக்கிவிட்டதோ அவ்வாறு அமைதி சக்தியிலும் பயிற்சியாளர்களாகிக் கொண்டே செல்லுங்கள். இந்த அமைதியின் சக்தி வெறும் அமைதின்னு அமைதியா இருக்குது. அதை பற்றி நல்ல விவரமா அன்னைக்கு சொல்றாரு. நம்முடைய சாதனங்கள் என்ன, நன்மை என்னெல்லாம் சொல்லி சொல்றாரு. அதனால எங்களுக்கு எப்படி வார்த்தையால பேசி பேசி அது நல்ல பழக்கமாகி சக்திசாலி ஆயிட்டுமோ அதே மாதிரி இந்த அமைதி சக்தியை பயிற்சி செய்து அதை கொண்டு வர சொல்றாரு. நாளடைவில் வார்த்தைகள் அல்லது சூழ சாதனங்கள் மூலம் சேவைக்கான நேரம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் அமைதி சக்தியின் சாதனங்கள் அவசியமாக இருக்கு. ஏனென்றால் எந்த அளவுக்கு யார் மகான் சக்திசாலி ஆகிறார்களோ அவர்கள் மிகவும் சூட்சமாக இருப்பார்கள். ஆக வார்த்தைகளை விட சுத்த சங்கல்பங்கள் சூட்சமானது. வார்த்தைகளை விட ரொம்ப சக்தியானது. சுத்த சங்கல்பங்கள் சூட்சமானது. ஆகையால இந்த சூட்சுமத்தின் தாக்கம் சக்திசாலியாக இருக்கு. இப்பொழுதும் அனுபவிகளாக இருக்கிறீர்கள். வார்த்தைகளின் மூலம் ஏதாவது காரியத்தில் பலன் கிடைக்கவில்லை எனில் இவர்கள் வார்த்தைகளினால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சுபபாவனையின் மூலம் மாறிவிடுவார்கள் என்று கூறுகிறீர்கள். எங்கு வார்த்தைகள் காரியத்தில் வெற்றியாகவில்லையோ அங்கே அமைதி சக்தியின் சாதனங்கள் சுப சங்கல்பம், சுபபாவனை, பார்வையின் மொழி மூலம் கருணை மற்றும் அன்பின் அனுபவம் காரியத்தில் வெற்றியாக்கிவிடும். எவ்வாறு இப்பொழுது வாதம் விவாதம் செய்யும் ஒருவர் வருகிறார் எனில் வார்த்தைகளினால் மேலும் அதிகமாக வாத விவாதத்தில் வந்து விடுகின்றனர். அவரை நினைவில் அமர வைத்து அமைதி சக்தியின் அனுபவத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அல்லவா? ஒருவேளை ஒரு வினாடி நினைவின் மூலம் அமைதியின் அனுபவம் செய்துவிட்டால் தானாகவே தனது அந்த வாதம் விவாத புத்தியை அமைதியின் அனுபவத்தின் மூலம் சரண்டர் ஆக்கிவிடுவார். எனவே இந்த அமைதி சக்தியின் அனுபவத்தை அதிகப்படுத்திக் கொண்டே செல்லுங்கள். இப்போது இந்த அமைதி சக்தியின் அனுபவம் மிகவும் குறைவாக இருக்கிறது. அமைதி சக்தியின் ரசனை இப்போது வரை அதிகபட்சம் பேர் துளியளவுதான் அனுபவம் செய்திருக்கின்றனர். அமைதி என்பது பகவானை தெளிவா சொல்லிட்டாரு. சும்மா அமைதியா இருக்கிறது இல்லை. எனக்கு எவ்வளவு நேரம் நல்ல உணர்வுகளோடு இருக்க முடியும், குட் பீசஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி நல்ல பாவனா, நல்ல உணர்வுகள், நல்ல எண்ணங்களை எனக்கு இயற்கை சார்பா, மச்சாக்கள் சார்பா, ஒரு சூழ்நிலை சார்பா உருவாக்க முடியும். இதுதான் அமைதி சக்தியின் சாதனமே இதுதான் சொல்றாரு பாபா. அப்ப நாங்கள் அதுல தான் ஃபுல் ஃபோக்கஸா கவனம் செலுத்தணும். இப்போது இந்த அமைதி சக்தியின் அனுபவம் மிக குறைவாக இருக்கிறது. அமைதி சக்தியின் ரசனை இப்போது வரையும் அதிகபட்சம் பேர் துளியளவுதான் அனுபவம் செய்கின்றனர். ஹே சாந்தி தேவர்களே, உங்களது பக்தர்கள் உங்களது ஜட சித்திரத்தை அமைதியைத்தான் அதிகமாக கேட்கின்றனர். ஏனெனில் அமைதியில் தான் சுகம் நிறைந்திருக்கிறது. அதை அல்ப காலத்திற்கு அனுபவம் செய்கின்றனர். ஆக அமைதி சக்தியின் அனுபவி ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர், வர்ணனை செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். இதற்கு அகநோக்கு பார்வை மற்றும் அதாவது அந்தர்முக்தா மற்றும் தனிமையில் இருப்பது அவசியம். இந்த அமைதி சக்தி அதிகரிக்கிறதுக்கு அகநோக்கு பார்வை, நான் உள்முகமா செல்லணும். அதே நேரம் அந்தர்முக்தா என்றது ஏகாந்தவாசியா இருக்கும். வெளிநோக்கில் வருவது மிகவும் எளிது. ஆனால் அகநோக்கின் பயிற்சி இப்போது நேரத்தின் அனுசாரம் அதிகம் தேவைப்படுகிறது. இப்ப அகநோக்கின்ற அந்த பயிற்சி இப்ப நேரத்தின் அனுசாரம் அதிகமா எங்களுக்கு தேவைப்படுது. ஏகாந்த வாசி ஆகுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை, அகநோக்குடன் இருப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இல்லாட்டி சேவையில பிஸி, அல்லது குடும்பத்துல வேலையில ஏதோ பிஸி, எப்படிலாம் நேரம் கிடைக்குதுன்னு நான் சொல்றேன். பாபா சொல்றார், ஏனென்றால் சேவையின் இல்லறம் வார்த்தைகளின் சக்திக்கான இல்லறம் அதிகரித்துவிட்டது. ஆனால் இதற்கு ஒரே நேரத்தில் அரை மணி நேரம் அல்லது ஒரு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேவைக்கான இல்லறத்தில் இருந்து கொண்டே இடையிடையில் நேரம் ஒதுக்கி ஏகாந்த வாசி ஆகுவதற்கான அனுபவம் செய்யுங்கள். ஏகாந்த வாசியா இருக்கிறதுக்கான அனுபவம் செய்யுங்க. அந்த ஏகாந்த வாசின்னா அதை எப்படி எல்லாம் செய்யறதுன்னு பாபா சொல்லுவாரு.
அடுத்ததுல ஏகாந்தவாசி என்றால் ஏதாவது ஒரு சக்திசாலியான ஸ்திதியில நிலைத்திருப்பதா. ஏகாந்தவாசி என்றால் நம்ம அப்படி ஒண்ணு மட்டும் நான் பேசாம இருக்கிறேன்னு இல்ல, சக்தி வாய்ந்த ஸ்திதியில இருக்கும். விதைரூப ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். எல்லாத்தையும் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஸ்திதியில நிலைத்து விடுங்கள். அதாவது உலகிற்கு ஒளி சக்தி கொடுக்கக்கூடியவர், இந்த அனுபவத்தில் நிலைத்து விடுங்கள். பரிஸ்தா ஸ்திதியின் மூலம் மற்றவர்களுக்கு அவைத்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்வீங்க. இப்ப நீங்க எல்லாம் அவைத்த மொழியும் எடுத்து இப்ப உங்களுக்கு சீசன் முரளி மற்றதுல கொண்டிருக்கீங்கன்னு பார்த்தால் எல்லாத்துலயும் அவன் என்ன சொல்றான்னா, எண்ணங்களை தேவையெல்லாம் வீணாக்காதீங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க இல்லையா. அது இப்போ கொஞ்ச நாள் அந்த 2009, 10, 11 மொழிகள்லாம் சொன்னாரு, புள்ளி வையுங்க, ஒரு டொட் வைக்கிறத விட ஈஸி, பிற 3 புள்ளிகளை வைங்க, அந்த பயிற்சி அதிகரிச்சு கொண்டு போங்க. இதுகளை பற்றி கொஞ்சம் காலமா தொடர்ச்சியா சொல்றாரு, நேரத்தின் இதுகள் பற்றி. அதுதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி பாபா இந்த முறையிலே அமைதியினுடைய ஆற்றலை பற்றி சொல்றாரு, அமைதியினுடைய சக்தியால ஏற்படுற நன்மைகள் சொல்றாரு. அதனுடைய சாதனம் என்றால் சும்மா இருக்கிறது, இந்த மனசுல குட் விஷஸ் இருக்கும். அதாவது எங்களுக்கு யார் சார்பாகவும் நாங்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். இப்ப நாங்கள் எங்கள் சார்பாவோ இல்லாட்டி மெற்றாக்கள் சார்பாவோ சூழ்நிலை சார்பாவோ எதிர்மறையான வீணான எண்ணங்களை உருவாக்குறோமோ, அப்ப இயல்பாவே ஆத்மாவுடைய சக்தி குறைய ஆரம்பிச்சு, ஆத்மா தன்னுடைய சக்தியை படிப்படியா குறைக்க குறைஞ்சு கொண்டே போகணும், எங்களை அறியாம குறைஞ்சு கொண்டே போகும். அதனால பாபாய் அமைதியினுடைய சக்தின்னா என்னன்னு சொல்றாரு இல்ல தெளிவா, அதுக்கான சாதனங்கள் நன்மைகள் எல்லாம் சொல்றாரு. அதுக்கு என்ன பயிற்சி ஒன்றால் நாங்கள் அடிக்கடி அந்த அகநோக்குல போவோம். அப்பப்ப என்ன போய் உள்முகமா செக் பண்ணோம். அதே நேரம் ஏகாந்த வாசியா இருக்கிறதுக்கு முயற்சிக்கும். இனி அடுத்ததுல சொல்றாரு, ஏகாந்த வாசின்னா என்னன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஸ்திதியில இருக்கிறது. நீங்க விதை சுரூபத்தில இருக்கலாம், இல்லது லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஸ்திதியில இருக்கலாம், அது உலகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஸ்திதியில இருக்கலாம். பரிஸ்தா மூலம் மற்றவர்களுக்கு அவைத்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்வீங்கோ தான் ஏகாந்தவாசின்னு சொல்றாரு. ஒருவேளை ஒரு வினாடி அல்லது ஒரு நிமிடம் இந்த ஸ்திதி நிலைப்பாட்டுடன் நிலைத்து விட்டால் இந்த ஒரு நிமிட ஸ்திதி தனக்கும் மற்றவர்களுக்கும் அதிக லாபத்தை கொடுக்கும். இல்லை, இந்த சக்தி வாய்ந்த ஸ்திதியில இருந்தால் அது எங்களுக்கும் மற்றாக்களுக்கும் அதிக லாபத்தை கொடுக்கும். இதற்கான பயிற்சி இருந்தால் போதும். ஒரு நிமிட நேரத்திற்கு நேரம் இல்லை என்பவர்கள் யாராவது இருக்கிறீங்களா கேட்கிறாரு. ஒரு நிமிஷத்துக்காக எனக்கு நேரம் இல்லை யாராவது இருக்கீங்களான்னு கேட்கிறார். ஆனா உண்மையாக அப்படித்தான் இருக்கும். நீங்க பயிற்சி போட்டு தொடர்ச்சியா ஒரு நாள் ஃபுல்லா, நான் முந்தைய அடிக்கடி சொல்லுவோம், ஒரு நாள்ல ஒரு 1 ஹவர்ல ஒருக்கா ஏதாவது ஒரு பயிற்சி போட்டு கண்டினியூவா செய்ய யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஏதோ பெரிய டைம் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்க எங்களுக்கு ரசிக்கணும், அன்னைக்கு அதுலயும் ரசிக்கணும்ல பெரிய சொல்றாரு, அது பாட்டு போறபடியே அந்த நேரம் பயிற்சி செய்யறோமோ இல்லையோ ஏதோ ரசிக்கணும்னா சில நேரம் இருப்போம் இல்லையா. ஆனா நாங்களா இப்போ 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி செய்யணும். இப்ப நான் இப்ப ரசிக்கணும்ன்றது எங்களுக்கு அது ஒரு பாடமாயிட்டு, இப்படி கட்டாயம் அது இன்னும் அது எங்களுக்கு தான் தெரியும். அந்த ஸ்திதியில ஏதாவது இருக்கிறோமா அல்லது ரசிக்கின்ற நேரம் எல்லாரும் இருக்கிறவங்க சத்தம் போடாம இருக்கிறோமான்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்களா இப்போ ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி போடுவோம்னு நினைச்சு நீங்க ஒரு குறைஞ்ச ஒரு கொஞ்ச காலம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 21 நாள், 48 நாள், 108 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அது முழுமையா சில செய்யறது ஒரு பெரிய சவாலா இருக்கு இல்லையா, ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். கணக்கு நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் ஒரு ஸ்டாப் பண்ணி, ஆனா சும்மா ஸ்டாப் பண்ணி இருக்க கூட ஒரு சக்தி வாய்ந்த ஸ்திதியில நான் வடிவாத முதல் செய்ய முயற்சிக்கணும், பிறகு அனுபவிக்க முயற்சிக்கணும் அந்த செய்யறத. அதால அப்படி ஒரு நேரம் இல்லாத இல்லத்தானே. ஒரு நிமிட ஸ்திதி தனக்கும் மற்றவர்களுக்கும் அதிக லாபத்தை கொடுக்குமா. இதுக்கான பயிற்சி இருந்தால் போதும். ஒரு நிமிட நேரத்துக்கு நேரமில்லை என்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? முன்பு டிராபிக் கண்ட்ரோலுக்கான ஏற்பாடு செய்யப்பட்ட போது இது எப்படி சாத்தியமாகும்? அவைத்தான் அப்புறம் அந்த டிராபிக் கண்ட்ரோல் முறையை வந்தேன்னு நினைக்கிறேன். எவ்வாறு என்று சிலர் நினைச்சினர், எப்படி அதை செய்யறது சாத்தியமாகும்னு சிலர் நினைச்சினராம். சேவையின் இல்லறம் மிகவும் பெரியது, பிஸியாக இருக்கிறீர்கள், ஆனால் லட்சியம் வைத்தீர்கள், நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? சென்டரில் இந்த டிராபிக் கண்ட்ரோல் நடந்து கொண்டிருக்கிறதா விசாரிக்கிறார். சென்டர்ல இதெல்லாம் நடக்குதான்னு கேட்கிறார். அல்லது சில நேரம் தவற விடுவது, சில நேரம் செய்வது என்று இருக்கிறீர்களா? இது பிராமண குலத்தின் நியமம், முறையா? எவ்வாறு மற்ற நியமங்கள் அவசியம் என்று புரிந்திருக்கிறீர்களோ
அவ்வாறு இதுவும் சுய முன்னேற்றத்திற்கு அல்லது சேவையில் வெற்றி பெறுவதற்கு சேவை நிலையத்தின் சூழ்நிலைகளுக்கு அவசியமாகும். இவ்வாறு அகநோக்குடன் இருப்பது ஏகாந்தவாசி ஆகுவதற்கான பயிற்சிக்கான லட்சியம் பெற்று தனது உள்ளபூர்வமான ஈடுபாட்டுடன் இடையிடையில் நேரத்தை ஒதுக்குங்கள். உள்ளபூர்வமான மனசோட இடையிடையே ஒதுக்குங்கள். மதிப்பு அறிந்தவர்களுக்கு நேரமும் தானாவே கிடைத்துவிடும். இதுல மதிப்பு அறிஞ்சா இது தானா நேரம் கிடைக்கும். அவட்ட என்ன சாக்கு போக சொல்லல. நான் எல்லாம் வடிவா சோடிச்சு கொண்டு ஏதாவது கதை சொல்ல போனா அவ சிம்பிளா சொல்லிட்டு போற. அது என்ன மதிப்பறிஞ்சா நீங்க செய்வீங்க, அவ்வளவுதான். நாங்களே சில யாருக்கும் கோசுக்கு வாங்க, இல்லாட்டி இதுக்கு வாங்க, அதுக்கு வாங்கன்னு கேட்டா நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்பைக்கு நாங்களா வேலைக்கு தான் சொல்லுவோம். அதே மாதிரி பாவங்களை சொல்றேன். மதிப்பறிஞ்சா நீங்க இதுக்கு டைம் ஒதுக்குவீங்க. ஏன்னா இது எவ்வளவு மிக முக்கியமானதுன்னு சொல்லி. மதிப்பில்லை எனில் நேரமும் கிடைக்காது. இந்த மதிப்பறியாட்டி நேரமும் கிடைக்காது. ஒரு சக்திசாலியான ஸ்திதியில் தனது மனம் புத்தியை நிலைத்திருக்க செய்வதுதான் ஏகாந்த வாசி ஆவதா. சாதாரணமா சொன்னாலும் இதை நாங்கள் உண்மையாவே உணர்ந்து செய்து பார்த்தோம்னால் நாங்கள் நிறைய என்னதான் முரளிப்படுத்தி எல்லாம் பாவாடி இருந்தாலும் ஒரு நாள் நிறைய சூழ்நிலைகளுக்கால போய் வந்து கொண்டுதான் இருப்போம். இங்க நிறைய சூழ்நிலைகள் நிறைய விஷயங்களுக்கால போய் வருவோம். ஆனா எங்களுக்கு அதுகளுக்கு தீர்வு காண்றதுக்கு சேவங்கட மண்டையை போட்டு ரொம்ப இது செய்து கொண்டிருப்போம். நிறைய மன உளைச்சலுக்கு எல்லாம் உள்ளாகி கொண்டிருப்போம். நிறைய எண்ணெல்லாம் செய்து கொண்டிருப்போம். ஆனா பாபா சொல்ற இந்த பயிற்சி எங்களுக்கு தொடர்ச்சியா அப்படியே ஆயிற்றுன்னு சொன்னால் அதுல இருந்து நாங்கள் ஈஸியா விடுபட முடியும் இல்லையா? அதனாலதான் அவர் சொல்றாரு, இது இந்த மதிப்புணர்ந்திருந்தா. ஏன்னா நாங்க ஒரு மனத்தியாகத்துல இன்னும் ஒரு நிமிஷம் சக்திசாலியான ஸ்திதியில வந்துட்டோம்னா அதுக்கு முதல் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 40 செகண்ட் நான் ஏதோ ஒரு விஷயத்த போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு அந்த சக்திசாலியான ஸ்திதியில வந்த உடனே அந்த விஷயம் எனக்கு எப்படியோ அதை ஹேண்டில் பண்றக்கூடிய அளவுக்கு நான் சக்திசாலி ஆயிடும். சிம்பிளா அதை கடந்துருவேன். அதுக்கு தீர்வுகளே இன்னும் என்னால கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு போக மாட்டேன் இல்லையா? அதால சொல்றார், இது இந்த மதிப்பு தெரியும் இல்லையா? இது இந்த மதிப்பு உணர்ந்தீங்கன்னா நீங்க அந்த விஷயங்களை செய்வீங்கள். அதாலதான் அந்த வாசியாரான பாபா என்று சொல்லியிருந்தார். சாகார பிரம்ம பாபாவை பார்த்திருக்கிறீர்கள். சம்பூர்ண நிலையின் நெருக்கத்தின் அடையாளம் சேவை செய்து கொண்டிருந்தாலும் செய்திகளை கேட்டு 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 ஏகாந்தவாசி ஆகிவிடுவார். நீ வாசல செய்திகளை கேட்டு கேட்டு ஏகாந்தவாசி ஆகிவிடுவார். நாங்க அப்படியா இருக்கிறோம்? சில நேரங்கள்ல யாரு நல்லா சொல்ல வந்து அதை காதுல வாங்க மாட்டோம். அவைகளுக்கு பதில் சொல்றதுக்கு கடுமையா யோசிச்சு கொண்டிருப்போம். எங்களை குற்றம் இல்லைன்னு சொல்றதுக்காண்டி கடுமையா சேர்ந்து வச்சு கொண்டிருப்போம். அதை சொல்ல வர லிசன் பண்ணாம இருப்போம் இல்லையா? இது வேற. பாபா என்ன செய்வாருன்னா மாறி இல்லையா? அவங்க சொல்ல வர்றது அவ்வளவு தைக்கிற அளவுக்கு அவற்றை புத்தி நாங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிப்போம். சில நேரம் நாங்கள் யாரும் சொல்றதை கூட வடிவா கேட்க மாட்டோம். ஏனென்றால் அந்தரப்படுவோம். அவையில சொல்ல வந்த தெரிஞ்சிருக்கோம். அதைத்தான் பக்கத்து நிக்க போவோம், சொல்ல போவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. பாபா சொல்றாரு, அவரால் சொல்ல வாரது என்னன்னு புரிகிற அளவுக்கு பாபா விஷயங்களே முதலே கிரியக்கூடிய அளவுக்கு ஸ்திதி சக்திசாலி அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும் இல்லையா? முதல் ராவணன் அந்த அகங்காரத்துக்கு அம்பட்டு இருக்க மெட்டாக சொல்றதே லிசன் பண்ண மாட்டோம். எங்களை நியாயப்படுத்துவோம், எங்களை இது பண்ணவும் இருப்போம். ஆனால் சக்திசாலியில இருந்தால் நாங்கள் மெச்சாக உணர்வுகளையும் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்வோம். எங்களுக்கு என்ன தேவை என்ற விஷயங்களையும் உங்களால் தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். செய்திகளை கேட்டு கேட்டு ஏகாந்தவாசி ஆகிவிடுவார். இந்த அனுபவம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? 1 மணி நேரத்திற்கான செய்தியையும் 5 நிமிடத்தில் சாரமாக புரிந்து கொண்டு குழந்தைகளை குஷிப்படுத்தினார். மேலும் தனது அகநோக்கு ஏகாந்தவாசி ஸ்திதியை அனுபவம் செய்வித்தார். சம்பூர்ண நிலையின் அடையாளம் அகநோக்கு ஏகாந்தவாசி ஸ்திதியை நடந்தாலும் சுற்றினாலும் கேட்டாலும் செய்தாலும் அனுபவம் செய்தீர்கள். ஆக தந்தையை பின்பற்ற முடியுதா? பாபாவோட இருந்தார்கள் இப்படித்தான் எல்லாம் அனுபவம் செய்யணுமாம். இப்படி பாபா பின்பற்ற முடியுதான்னு கேட்கிறார். எப்படி பின்பற்ற முடியுதா? கேட்டாலும் சுற்றினாலும் கேட்டாலும் செய்தாலும் அனுபவம் செய்தீர்கள். ஆக தந்தையை பின்பற்ற முடிகிறதா? அடுத்த பாபா கேட்கிறார், பிரம்ம பாபாவை விட அதிக பொறுப்பு யாருக்காவது இருக்கிறதா கேட்கிறார். பிரம்ம பாபாவை விட அதிக பொறுப்பு யாருக்காவது இருக்குதா கேட்கிறார்.
நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று ஒருபோதும் பிரம்ம பாபா ஓதியது கிடையாது. ஆனால் குழந்தைகளின் முன் உதாரணமானவராக ஆனார். இவ்வாறு இப்போது நேரத்தின் அனுசாரமாக இந்த பயிற்சி அவசியமாகும். எங்களுக்கு விருப்பமோ இல்லையோ, நேரத்தின் அனுசாரம் இப்ப இந்த பயிற்சி தான் அவசியமா. சேவைக்கான சாதனங்கள் அனைத்தும் இருந்தாலும் கூட, சேவைக்காக இப்ப நிறைய வசதி வாய்ப்பு எல்லாம் கிடைச்சு இருந்தாலும் கூட அமைதி சக்தியின் சேவை அவசியமானதாக இருக்கும். ஏனென்றால் அமைதி சக்தியானது அனுபவம் செய்விக்கும் சக்தியாகும். ஏனென்றால் அமைதி சக்தியானது அனுபவம் செய்விக்கும் சக்தி. வெறும் அமைதி இல்லை, எனக்கு நம்ம இன்னும் தெளிவா சொல்லிட்டார். நாங்க ஒரு ஆட்கள் சார்பா நல்ல விஷயங்களை உணர்றோம், அதில் சார்பா நல்ல எண்ணங்களை உருவாக்குறோம். இப்ப எங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் போய் அது டைம் அவையில் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் பாபா சொல்றாரு. ஏனென்றால் அமைதி சக்தியானது அனுபவம் செய்விக்கும் சக்தியாகும். வார்த்தை சக்தியின் அம்பு புத்தி வரை சென்றடையும். வார்த்தையின் இது புத்தியில சென்றடையும், புத்தி வரை சென்றடையும். ஆனால் அமைதி சக்தி அது என்ன செய்யும்? அது அனுபவம் செய்விக்கும் என்றார் பாபா. வார்த்தையின் சக்தி புத்தி வரையும் சென்றடையுமா, ஆனால் அமைதியினுடைய சக்தி அனுபவம் செய்விக்கும். எனவே நேரத்தின் அனுசாரமாக ஒரு வினாடியில் அனுபவம் செய்வீங்கள். இந்த கூக்குரல் இருக்கு. கேட்டு கூறி களைப்படைந்தவர்கள் வருவார்கள். நிறைய விஷயங்கள் கேட்டு அவர்களுக்கு சொல்லி எல்லாம் கேட்டு கேட்டு ஆனா ஒண்ணுமே நடக்கல, என்னையும் நடக்கல, மச்சாக்களையும் நடக்கல, அதெல்லாம் களைப்படைஞ்சாக்கள் வருகின்றன. அமைதி சக்தியின் சாதனங்களின் மூலம், பார்வையின் மூலம் பலியாகிவிட முடியும். சுப சங்கல்பத்தின் மூலம் ஆத்மாக்களின் வீண் சங்கல்பங்களை அழித்து விடுவீர்கள். சுப சங்கல்பத்தின் மூலம் ஆத்மாக்களின் வீண் சங்கல்பங்களை அழித்து விடுவீர்கள். சுப பாவனையின் மூலம் தந்தையின் மீது அன்பான பாவனையை உருவாக்கி விடுவீர்கள். சுப பாவனை, நல்ல உணர்வுகள் மூலம் தந்தையின் மீது அன்பான பாவனையை உருவாக்கி விடுவீர்கள். இவ்வாறு அந்த ஆத்மாக்களுக்கு அமைதியின் மூலம் திருப்திப்படுத்துவீர்கள். அப்போதுதான் சாந்தி தேவ ஆத்மாக்களின் முன் சாந்தி தேவர்களே என்று கூறி மகிமை செய்வார்கள். மேலும் இதையே கடைசி சன்ஸ்காரமாக்கி கொண்டு செல்லும் காரணத்தினால் துவாபர யுகத்தில் பக்த ஆத்மாவாக ஆகி உங்களது ஜடச்சிலையிடம் இந்த மகிமை செய்வார். இந்த டிரவி கண்ட்ரோல் மகிமையும் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது, எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது என்பதை பிறகு கூறுகிறேன். அதை பற்றி பிறகு சொல்றாராம். அதாவது இந்த மகிமையெல்லாம் சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த டிரவி கண்ட்ரோல் டைம் மாதிரியே இருக்கும். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் அதாவது யானைகள் அப்படிலாம் சொல்லிடும். இந்த டைம் கொழுப்புறது, பிறகு தூங்க வைக்கிறது எல்லாம் பாட்டு இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாபா இன்னொரு தடவை சொல்றேன் மகிமையை பற்றி. ஆனால் அமைதி சக்தியின் மதிப்பை சுயம் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். புரியுதா இருக்கிறார். இன்னைக்கு பஞ்சாப் இருக்கிறது அல்லவா? பஞ்சாபில் சேவையின் மகத்துவம் அமைதியில் இருக்கிறது. அமைதி சக்தியின் மூலம் இம்சை விருத்தியுடையவர்கள் அகிம்சையானவர்களாக ஆக்கிவிட முடியும். ஸ்தாபனைக்கான ஆரம்பத்தில் பார்ப்பீர்கள், இம்சையான விருத்தியுடையவர்கள் ஆன்மீக சக்தியின் மூலம் பரிவர்த்தனை ஆகிவிட்டார்கள் அல்லவா? பஞ்சாப் ரொம்ப ஜானாக்கள் இருப்பினும் அந்த ஆன்மீக சக்தி மூலம் அவையில் பரிவர்த்தனை மாற்றம் அடைச்சினோம். ஆக இம்சை விருத்தி உடையவர்களை அமைதியானவர்களாக ஆக்கக்கூடியது அமைதி சக்தியாகும். முரளி கேட்பதற்கு தயாராக இருப்பதே கிடையாது. இயற்கை சக்தியின் மூலம் வெப்பம் அல்லது குளிரின் அலைகளை நாலாபுறம் பரப்ப முடிகிறது. எப்படி ஒரு இயற்கை சக்தியின் மூலம் வெப்பம் அல்லது குளிரின் அலைகளை நாலாபுறமும் பரப்ப அதிபதியாக இருப்பவர்களின் அமைதியின் அலைகள் நாலாபுறமும் பரப்ப முடியாதா? இயற்கையின் சக்தி அந்த வெப்பம் குளிர்லாம் நாலா பக்கம் பரப்பு. இயற்கைக்கு அதிபதியா இருக்கிறவங்களால பரப்ப முடியாதான்னு கேட்கிறேன். விஞ்ஞான சாதனங்களை வெப்பத்தை குளிரான சூழ்நிலையாக மாற்ற முடிகிறது. எனில் ஆன்மீக சக்தி ஆத்மாக்களை மாற்றிவிட முடியாதா? விஞ்ஞானத்தையெல்லாம் விட்டு கேட்கிறேன். அந்த விஞ்ஞானமே மனுஷனால கண்டுபிடிக்கப்பட விஞ்ஞான சக்தியாலேயே உன்னை மாற்ற முடியுது என்றாலும் அப்ப ஆன்மீக சக்தியால இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு கேட்கிறேன். ஆக பஞ்சாப் ஆத்மாக்கள் என்ன கேட்டீர்கள்? அனைவருக்கும் வைப்ரேஷன் வரவு. யாரோ ஒருவர் அமைதியின் கிரகணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு சேவை செய்வதற்கான நேரம் பஞ்சாபுக்கு கிடைத்திருக்கிறது.
நிகழ்ச்சி, கண்காட்சி போன்றவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த சக்தியின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வீர்கள். அதற்கு தனது ஏக்ரா விருத்தி சக்திசாலியான விருத்தி தேவை. கலங்கரை விளக்கு எந்த அளவுக்கு சக்திசாலியாக இருக்குமோ அந்த அளவிற்கு வெகு தூரம் வரை லைட் கொடுக்க முடியும். ஆக பஞ்சாப் ஆத்மாக்களுக்கு இந்த சக்தியை பிரயோகப்படுத்துவதற்கான நேரம் இதுவா? புரிஞ்சுதா? பாபாவுக்கு ஆந்திர பிரதேசத்தின் குழுவும் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? புயலை அமைதியாக்குவீர்களா? ஆந்திராவில் வந்து புயல்கள் அதிகம் வருகின்றன. புயலை அமைதியாக்குவதற்கு அமைதியின் சக்தி தேவையா? புயலின் போது மனித ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருப்பர். ஆக அலையக்கூடிய ஆத்மாக்களுக்கு அமைதிக்கான அடைக்கலம் கொடுப்பது இது ஆந்திராவில் உள்ளவர்களின் விசேட சேவையாகும். ஒருவேளை சரீர ரூபத்தில் அலைந்து கொண்டிருந்தாலும் முதலில் மனம் அலைகிறது. சும்மா ஆத்மாக்கள் நிறைய பேர் அலைவினம். அதே மாதிரி சரீர ரூபத்தில் அலைஞ்சாலும் முதல் எது அலையுமா? மனம்தான் அலையும். சிலர் முதலில் மனம் அலைகிறது, பிறகுதான் சரீரம் அலைகிறது. மனம் அடைக்கலம் அடையும் போது சரீரம் அடைக்கலம் அடைவதற்கு புத்தி வேலை செய்யும். மனம் அடைக்கலம் அடையும் போது சரீரம் அடைக்கலம் அடைவதற்கு புத்தி வேலை செய்யும். ஒருவேளை மனம் அடைக்கலம் அடையவில்லை எனில் சரீர சாதனங்களுக்காக புத்தி வேலை செய்யாது. ஆகையால அனைவரின் மனதையும் அடைக்கலம் அடைய செய்வதற்கு இந்த சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். இரண்டையும் புயலிலிருந்து காப்பாற்ற வேண்டும், சரீரத்தையும் மனசு. அங்கு இம்சைக்கான புயல் இருக்கிறது, அங்கு கடலின் புயல் இருக்கிறது, அங்கு மனிதர்களுக்கான புயல் இருக்கிறது, அங்கு இயற்கையின் புயல் இருக்கிறது. புயலில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு அமைதி என்ற தென்றல் கொடுங்கள். தென்றல் புயலை மாற்றிவிடும். நல்லது. சிலர் நாலாபுரமும் சாந்தி தேவர்கள் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, நாலாபுரமும் உள்ள அகநோக்கு பார்வையுடைய மகான் ஆத்மாக்களுக்கு, சதா ஏகாந்தவாசியாகி காரியங்கள் செய்யக்கூடிய கர்மயோகி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா அமைதியை பிரயோகப்படுத்தக்கூடிய சிரேஷ்ட யோகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதன் அன்பும் நினைவுகளும் மற்றும் நமஸ்காரங்களும். இனிமேல் பாபா யாரை சந்திக்கிறார்? தாதி ஜி ராஜ்கில், அதாவது குஜராத் மேளாவுக்கு செல்ல ஒரு நாள் விடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறாராம். அப்ப தாதியை சந்திக்கிற பாபா. விசேட ஆத்மாக்களின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் இருக்கிறது. பெரியவர்களின் உதவி குடைநிழலாக ஆகிறது. எங்கு சென்றாலும் அங்கு ஒவ்வொருவருக்கும் பெயர் சகிதமாக அன்பு நினைவுகள் கொடுக்கவும், பெயர்களின் மாலையை குழந்தைகள் பக்தியில் அதிகம் ஜெயித்திருக்கிறீர்கள். இப்போது தந்தை இந்த மாலையை ஆரம்பித்தால் மிக பெரிய மாலை ஆகிவிடும். ஆகையால் குழந்தைகள், அதாவது விசேட ஆத்மாக்கள் எங்கு சென்றாலும் அங்கு விசேடமாக ஆர்வம் உற்சாகம் அதிகரித்து விடலாம். விசேஷ ஆத்மாக்கள் செல்கின்றனர் எனில் சேவையில் மேலும் விசேஷதா ஏற்படும். இங்கிருந்து ஆரம்பமாகிறது. பூமியை சுற்றி சென்றால் போதும். இங்கே சேவைக்காக சுற்றுகிறீர்கள். அங்கு பக்தியில் அவர்கள் சரணம் பதித்ததற்கு மகத்துவம் உருவாக்கி இருக்கின்றனர். ஆனால் அனைத்தும் ஆரம்பம் இங்கிருந்து தான் ஏற்படுகிறது. அரை மணி நேரத்திற்கு சென்றாலும் 1 மணி நேரம் மட்டுமே சென்றாலும் அனைவரும் குஷி அடைந்து விடுகின்றனர். ஆனால் இங்கு சேவை ஏற்படுகிறது. பக்தியில் சரணம் படுவதால் மட்டுமே குஷியின் அனுபவம் செய்கின்றனர். அனைத்து ஸ்தாபனையும் இங்கிருந்து தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முழு பக்தி மார்க்கத்திற்கான அஸ்திவாரம் இங்கிருந்து தான் ஏற்படுகிறது. உருவம் மட்டும் மாறிவிடுகிறது. ஆக யாரெல்லாம் வேளா சேவைக்கு நிமித்தமாக ஆகியிருக்கிறீர்களோ, அதாவது சந்திப்பு செய்யும் சேவைக்கு நிமித்தமாக ஆகியிருக்கிறீர்களோ, அவர்கள் அனைவருக்கும் பாப்தாதா மேளாவிற்கு முன்பாகவே சந்திப்பு மேளா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இது தந்தை மற்றும் குழந்தைகளின் மேளா. அது சேவைக்கான மேளா. ஆக அனைவருக்கும் உள்ளபூர்வமான அன்பு நினைவுகள். நல்லது. உலகில இரவு விடுதிகள் இருக்கும். இது அமிர்த வேலை விடுதியாகும். நீங்கள் அனைவரும் அமிர்த வேலை விடுதியின் அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள். அனைவரும் பார்த்து குஷி அடைகின்றார். விசேட ஆத்மாக்களை பார்த்து குஷி அடைகின்றனர். நல்லது. பாபா அப்ப முந்தி 1987ஆம் ஆண்டு இந்த முரளி பாபா சொல்லும் பொழுது இரவு வந்து அப்படியே அடுத்த நாள் காலை 6 மணி வரையும் இருந்திருக்காரு. அடுத்த நாள் வியாழக்கிழமை ஆயிடுச்சு போல இருக்கு. அவர் சத்குரு நாளுக்கான அன்பும் நினைவுகளையும் கொடுக்குறாரு. காலை 6 மணிக்கு முதல் புதன்கிழமை வந்திருப்பாரு. இரவு வந்து அடுத்த நாள் வரையும் இருந்தாக்குல சந்திச்சிருக்கிறார். விருட்சாதிபதி நாள் என்று விருட்சத்தின் ஆதி முதல் இலக்கி விருட்சாபதி தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் குரு திசையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ராகு திசை மேலும் பற்பல திசைகள் அழிந்து விட்டது. இப்போது ஒரே ஒரு விருட்சாதிபதி குரு திசை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடத்திலும் சதா இருக்குதா. ஆக குரு திசையும் நடைபெறுகிறது. மேலும் இன்றைய நாள் குரு நாளாக விருட்சாதிபதி தனது விருட்சத்தின் ஆதி இலைகளுடன் சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறார். ஆக சதா நினைவில் இருக்கிறீர்கள் மற்றும் சதா நினைவில் இருப்பீர்கள். நியமமான நேரம் தாழ்வார சந்திச்சு கொண்டிருக்கார். அன்பில் மூழ்கி இருக்கிறீர்கள் மற்றும் சதா அன்பாகவே இருப்பீர்கள். புரிந்ததா? பிளஸிங். சக்திசாலியான பிரேக் மூலம் வரதானி ரூபத்தில் சேவை செய்யக்கூடிய லைட் மைட் ஹவுஸ் ஆக்கம். சக்திசாலியான பிரேக் மூலம் வரதானி ரூபத்துல சேவை செய்யக்கூடிய லைட் மற்றும் மைட் ஹவுஸ் ஆக்கம். அது வரதானி ரூபத்துல சேவை செய்வதற்காக முதல்ல தனக்குள் சுத்த சங்கல்பம் வேண்டும். வரதானி ரூபத்துல சேவை செய்வதாலும் தனக்குள்ள முதல் சுத்த சங்கல்பம் வேண்டும். மேலும் மற்ற சங்கல்பங்களை வினாடியில் கட்டுப்படுத்தும் விசேஷ பயிற்சி தேவை. முழு நாளும் சுத்த சங்கல்பங்களின் கடலில் விளையாடி கொண்டே இருங்கள். மேலும் எப்போது தேவையோ அப்போது சுத்த சங்கல்பங்கள் என்ற கடலின் ஆழத்தில் சென்று அமைதி ஸ்வரூபமாகிவிடும். இதற்கு பிரேக் சக்திசாலியாக இருக்க வேண்டும். சங்கல்பங்களின் மீது முழு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எண்ணங்கள் மீது முழு கட்டுப்பாடு இருக்கும். மேலும் புத்தி அல்லது சன்ஸ்காரத்தின் மீது முழு அதிகாரம் இருக்கும். சன்ஸ்காரத்தின் மீதும் புத்தி மீதும் முழு அதிகாரம் இருக்கும். அப்போதுதான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி வரதானி ரூபத்துல சேவை செய்ய முடியும். சுலோகம். சங்கல்பம் நேரம் மற்றும் வார்த்தைகள்ல சிக்கனம் செய்யுங்க. எண்ணம் நேரம் மற்றும் வார்த்தைகள்ல சிக்கனமா இருக்கும். அப்பதான் இது நடக்குமா? பாபாவின் உதவி கிடைக்கும். சங்கல்பம், எண்ணம், நேரம் மற்றும் வார்த்தைகள்ல சிக்கனமா இருங்க, சிக்கனம் செய்யுங்க. அப்பதான் பாபாவின் உதவி கிடைக்கும். ஒரு அழகான முரளி இந்த முரளி சொல்றார். அந்தர்முகி ஏகாந்த வாசி அமைதி சக்தியை பற்றி சொல்றார். அமைதியினுடைய சாதனங்கள் என்னவாம்? சுப சங்கல்பம், சுப பாவனை மற்றும் இந்த பார்வையின் மொழி. சுப சங்கல்பம், சுப பாவனை மற்றும் பார்வையின் மொழி. இதுதான் அமைதியினுடைய சக்தி. அந்த அமைதிக்கு என்னவா இருக்கணும்? ஏகாந்தத்துல இருக்கணும். ஏகாந்தத்துல இருக்கின்றால் நான் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்திதியில நிலைச்சிருக்குன்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த விஷயம் இந்த பயிற்சி மிக மிக முக்கியமானதுன்னு சொல்றாரு பாபா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த பயிற்சி தான் ரொம்ப அவசியம். இதை நாங்கள் ஃபீல் பண்றோமா? இப்ப நீங்க பிகே ஃபேமிலியிலையும் சரி, நீ அண்டையான் பள்ளியில வாசலுக்கு பிகே பிராமணர்கள் யாருன்னு சொல்லி போனது யார்? இவங்களுமே சாக்கார் முரளியில பிராமணர்கள் யாரு, பிகேஸ் யாரு, பிராமணர்களா அடுத்தது என்னமா அப்படின்னு இருப்பாரு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் இந்த காலத்தின் இது இப்ப வெளி உலகத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மனசளவுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. இப்ப இலங்கையில அன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, இந்த சில நேரம் வெக்க பிரச்சனையால ஆக்கள் இந்த மனநிலை பாதிப்படைகிறார் இல்லையா? அது அவன் மனசை பாதிக்குதான். அப்படி நீங்க நிறைய ஆட்கள் வந்திருக்கிற போல இருக்கு. அப்போ டாக்டர் அப்படி சொல்லி போட்டிருந்துச்சு நம்ம நியூஸ் என்ன பாபா நிறைய சித்திரகம் பாபா சொல்லியிருக்காரு. கடைசி நேரம் இந்த உலகமே மென்டல் ஹாஸ்பிட்டலா மாறிடும். அதாவது எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டால் ஆக்கிடுவேணும். அதால நாங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டோம்னா யாரும் சொல்லுவோம்? சும்மா பேசிக்கா கோர்ஸ் எடுக்கிற ஆட்களுக்கு தான் இது இந்த விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் சும்மா செய்யா பண்றோம் இல்லையா? இப்போ ஒரு ஆள் எண்ணங்கள் கண்ட்ரோல் இருக்காது. அவர் என்ன வார்த்தை பேசுவார், எந்த நேரம் என்ன செய்வாருன்னு தெரியாது. எங்களை விட ரொம்ப மோசமா நடந்தால் நாங்கள் வேற ஹாஸ்பிட்டலில் கூட்டிக்கணும், செக்அப் பண்ணுவோம் இல்லையா? பாருங்க, இப்ப வெளி உலகத்துல கோபம் ஒரு சாதாரண இயல்புன்னு நம்புவீங்க. ஏன்னா பிறகு பெரிய பெரிய ஆபீஸ் வழியெல்லாம் அங்கர் மேனேஜ்மெண்ட் சொல்லி செய்யலாம். ஆனா கோபம்னா மனசுனா கோவப்படத்தானே வேணும்னு சொல்லிடும் இல்லையா? இப்படி எல்லாம் செய்தா உங்களுக்கு கோபம் பிறந்தானே, எப்படி கோவப்படாம இருக்கிறது இல்லை, எப்படி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம் எல்லாம் சொல்லிடும். பிறகு அங்கர் மேனேஜ்மெண்ட் சொல்லி அதுக்கும் ஒரு ப்ரோக்ராமும் செய்யணும் இல்லையா? கோபங்களை கட்டுப்படுத்துறது. இப்படித்தான் நாங்க அறியாமையால காய்ச்சிக்கணும். அவ எல்லாருமே கோவப்படுறபடியா கோபத்தோட சாதனைகள் சொல்லி வழியாக்கள் நம்பினோம். இதே மாதிரித்தான்
அவ கடைசி நேரம் சொல்லியிருக்கார், இந்த உலகமே மென்டல் ஹாஸ்பிட்டலா மாறும். ஏன்னா எங்க மனசு எங்கண்ட கண்ட்ரோல்ல இருக்கா. இது இப்ப நாங்க அதான் நீங்க சொல்ல, நீங்க ஏகாந்தத்துல போகும்போது ஏகாந்தம்ல சும்மா அப்படி தனிமையில போய் இருக்கிறது இல்லை. இந்தியான் முறையில் பாபா என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க, நீங்கள் சக்தி ஏகாந்த வாசி என்றாலே ஒரு சக்திசாலியான ஸ்திதியில இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போய் நான் தனிமையில இருக்கிறேன் அப்படி கிடையாது. இல்லையா? அந்தர்முக்தாவா உள்ளுக்குள்ள போய் என்னை பார்த்துட்டு பாபா சொன்ன விஷயங்களை முரளியை வச்சு என்ன கண்ணாடி மாதிரி பார்த்துட்டு சக்தி வாய்ந்த ஸ்திதியில இருக்கணும். ஏன்னா இப்ப உலகம் உண்மையாவே நீங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்திருக்கும். எல்லா நாடுகளையும் எல்லா இடங்களையும் நடக்க வழிகின்றோம். இந்த எல்லாற்ற மனசும் இப்ப கண்ட்ரோல் இல்லாம போய்க்கொண்டே இருக்கு. இல்லையா? அது அது அப்படி போறதை நாங்கள் அறியவே மாட்டோம். இது இப்ப விகேஎஸ் இதுகள்லயே நிறைய எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு இல்லையா? அப்படி போகாம அவ்வளவு ஏன்னா நிறைய விஷயம் என்ன பாவ சொல்லார், இந்த இந்த பயிற்சி கட்டாயம் செய்யட்டும், இது எங்களுக்கும் உதவுமா மெட்ராக்களுக்கும் உதவுமா இல்லையா? அதாலதான் நாங்கள் இப்ப ஏகாந்தத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் இல்லையா? எனக்கு இந்த கலியுக வாழ்க்கையில் எல்லாம் இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விடுபட்டு அப்படியே சில நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த சில ஸ்ரீமத்தில் அதெல்லாம் பின்பற்றுன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படி ப்ரெஷர் ஆகி இப்படி அடக்கி அடக்கி அதை செய்யறது இல்லையா? சில நேரம் யாரும் என்ன நிச்சயமோ என்ன சொல்லிக்கணுமோ அப்படி கட்டாயப்படுத்தி செய்து மனசுல நிறைய அடக்கி வச்சிருப்பினோம். ஆனா ஒரு சூழ்நிலை வந்தோம்னா அது அப்படியே எல்லாம் பிடிச்சு அப்படியே இப்படி பயங்கரமா வடிக்கும். அப்ப அதுக்குத்தான் பாபா இந்த முரளியில் ரொம்ப ஆழமா சொல்றது, நன்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா பாபா இந்த முரளியில சும்மா சாதாரணமா அமைதியா இருங்க இல்லையா? சைலன்ஸ் பவர் சயின்ஸை விட உயர்ந்ததுன்னு எல்லாம் பாபா சும்மா சொல்லிட்டு போகல. சைலன்ஸ் பவர்னா என்ன, அதனுடைய சாதனம்னு சொல்லியிருக்கார். உண்மையாவே நான் சைலன்ஸ் பவர்னா என்னால எவ்வளவு தூரம் மேக்சிமம் ஒரு மந்தையாத்துக்கு ஒருக்காக நான் செக் பண்ணி நான் பார்த்து என்னால நல்ல உணர்வுகளோட வச்சுக்கொள்ள முடியுதானு. நீங்க இப்ப நிறைய பேரோட நாங்க எல்லாருமே சேவை செய்யறதுல கதைச்சிருப்போம். அது பிகேஸா இருக்கட்டும், வெளியாக்களா இருக்கட்டும், நீங்க கதைச்சீங்கன்னா சில பேருக்கு நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு அதுல இருந்து வெளியில வரையல. இல்ல நீங்க அப்படி பார்த்திருப்பீங்க, உங்களோட வீட்டுல பார்த்திருப்பீங்க, வேலை செய்யற இடங்களை பார்த்திருப்பீங்க, சென்டர்ல கூட பார்த்திருப்பீங்க. சில பேர் சும்மா முரளியை வாட்சி கொண்டு போனா ஓகே அவைகளுக்கு இல்லையா? ஆனால் இப்ப அண்டை கூட லண்டன் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. யாரு இவங்க ஆசா, சாரி யாரு ஜேமணி பேர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் அந்த தாதியின் அனுபவத்துல சொல்லிக்க சொன்னாங்க. இப்ப தாதி பாபா கூட சொல்லுவார் பாருங்க, சேம் பிரம்ம பாபா சில பேருக்கு தனிப்பட்ட ரீதியில விளங்கப்படுத்த முடியாட்டி முரளியில அவர் சொல்லுவாரா இல்லையா? அதே மாதிரி இப்ப தாதி கூட என்ன செய்வாங்கன்னா, தனிப்பட்ட ரீதியில அவங்களுக்கு சொல்லி வச்சக்கூடாது, சரி கிளாஸ்ல எங்க வச்சு சொல்லுவாங்க. சரி சரி. ஆனா இப்ப காலத்துல அப்படி நீங்க அப்படி சொன்னாலும் பிரச்சனை எல்லாமே பிரச்சனைகள் தான் முடியும். ஏன்னா எதையுமே யாருக்கும் தாக்கக்கூடிய சக்தி இல்லை இல்லையா? இப்ப அன்னைக்கு நான் ஒரு ஆளை தாய்கையை பார்த்தேன். உண்மையா ஒரு ஆள் கூட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகி இருந்தாங்க. அப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, கூட்டத்தோட இருங்கன்னா அவங்களோட போய் தனியா காய்ச்சா தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை விளங்குது. அவங்களுக்கு அவங்களுக்கு அதோட இருக்கவே முடியாது. எல்லாருமே ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரி அவங்க மனநிலை அதுக்கு ரெடி இல்லை இல்லையா? நாங்க இப்ப சும்மா அது அவங்களோட கர்மா, அது அவங்களுக்கு இப்படி உங்களோட பழைய கர்மா, அவங்களை இப்படி விடாது அப்படி விடான்னு எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அதெல்லாம் இப்ப நீங்க பொருள் தந்தை மெத்தடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த கவுன்சிலிங் எல்லாம் சொல்லி வழியா எதுவா எனக்கு கதைச்சு அவங்களுக்கு தீர்வு கொடுக்குறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்க கதையை கேட்கும். அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் அந்த பிரச்சனை பிரம்மகுமாரில கூட தீர்வு இல்லையே, அதுக்கு யாரும் கேட்டா உங்க வேஸ்ட் தோட்டம்னு சொல்லிட்டு போறீங்க. அது உண்டு எண்ணம், அது உண்டு எண்ணம், நீதான் அது கொண்ட எண்ணத்திலான் நீங்க தான் அப்படி பிள்ளையா நினைக்கிறீங்க. அப்ப நான் அன்றைக்கு அப்படி கூப்பிட்டு காய்ச்சேன். நாங்க நிறைய சீனியர்ஸோட எல்லாம் காய்ச்சினா அப்படித்தான் தான் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அது ஒண்ணு எண்ணம் தான், உங்களுக்கு வீணான எண்ணம் இருக்கு. ஆனா அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. அப்ப இந்த வீணான எண்ணம் மட்டும்தானா அது? வேற ஒண்ணு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு பிறகு அப்படி ஆயிருக்கு. அப்ப அந்த அதுவரை நான் நல்லாத்தானே இருந்தேன், நல்ல சக்திசாலியை இருந்தேன், பாபா சொன்ன எல்லாத்தையும் பின்பற்றினே. எனக்கு யாரு சீனியர்ஸா இருந்தா அவர் சொல்ற ஒன்று நான் கேட்க முடியலையே. ஆனா ஏன் எனக்கு இப்படி ஆனது? இப்ப எனக்கு இங்கேயும் தீர்வு இல்லையான்னு தான் கேட்கிறாங்க. அந்த நேரம் அப்பதான் நான் சும்மா எல்லாம் சொல்லிட்டு போயிடாது. ஞானத்தை சும்மா அவங்களே கதைச்சிட்டு போயிடாது. ஆனா இன்றைக்கு அதுக்கான பதில் இந்த முரளியில உங்களுக்கு உங்களுக்கான படிச்சாரா எனக்கான படிச்சாரா எனக்கு நல்லா புரிஞ்சு கொண்டது. அமைதியின் சக்தியினால் பாருங்க, நல்ல உணர்வுகளை வச்சுக்கொள்வோம் இல்ல, நல்ல பாவனா வச்சுக்கொள்வோம். நாங்க சும்மா சிம்பிளா ஞானத்தை காய்ச்சிட்டு அது அவங்களோட கணக்கு வழக்கு, அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, அவங்க எப்படியே மோசமான பாவம் செய்யிருப்பாங்க, அப்படி பாவா முறையில சொல்றாரு, இதெல்லாம் அவங்களுக்கு புரியலையா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அதையும் மீறி நான் இனியில நல்ல உணர்வுகளை உருவாக்கணும். என்றால் நான் இப்ப இதைத்தான் அதுல நல்லா ரியலைஸ் பண்ணேன். ஏனால் ஒவ்வொரு பாகம் வித்தியாசம். இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்க மாதிரி இன்னொரு ஆளுக்கு புரிய முடியல. இப்ப எனக்கு மேல இருக்கவங்க இன்னொரு ஆளுக்கு இந்த விஷயம் நல்ல ஆழமா புரிஞ்ச மாதிரி எனக்கு புரிய முடியல இல்லையா?
ஒவ்வொரு தரம் நாங்க புரிஞ்ச விஷயத்த வச்சுதான் ஒரு விஷயத்தை என்னத்தையும் கையாள போறோம். முரளியை அப்படித்தானே ஒவ்வொரு கையாளுவோம். இங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கோணத்துல ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த முரளி புரியும். அதே மாதிரிதான் நாங்கள் மெச்சாக்களோட தொடர்புல வரைக்கும் உண்மையா பாபாண்டிகள் சொல்றார், இனி காலத்துல நீங்க வார்த்தையால செய்யறதை விட இந்த புத்திய சில நேரம் போய் தொடும். ஆனா அவங்களுக்கு அனுபவம் கொடுக்கும் என்றால் எங்களுக்கு அமைதியினுடைய சாதனங்களை பயன்படுத்தும்ன்ற உண்மையாவே அதை நல்லா ரசிச்சு நீங்க இப்படியும் ஒவ்வொரு தரம் உங்களுக்கு எங்கேயோ பாபா ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வர்றாரு முன்னால் அப்படியான சூழ்நிலை ஆகல. ஆனா நாங்கள் இதுல பொறுமையா இருந்து அவங்களுக்கு ஏன் இது விளங்கி அவங்க எல்லாம் விளங்கி நம்ம அண்டை காலங்களுக்கு முன்னால் இப்படி கதைச்சாங்களே, ஏன் இன்றைக்கு இப்படி ஒரு இதை கூடுறாங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. சில பேர் அகங்காரத்துல செய்யறது வேற விஷயம். ஆனா சில பேருக்கு உண்மையாவே அந்த பாதிப்பு இருக்கு. அவங்களுக்கு அதை ஏன் அப்படி செய்யறோம்னு தெரியாது. இனி அவ்வளவு ஒரு பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு தேவை இல்லையா? அதைத்தான் இப்ப பாபாங்களுக்கு எங்கண்ட மனசுலயும் இப்ப பாத்தீங்கன்னா சில நேரம் எங்களுக்கு ஒரு பிடிக்காத சூழ்நிலையும் ஏதோ நடந்துட்டா எல்லாரும் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருப்போம் இல்லையா? மனசுல அன்றைக்குதான் படிக்கும். அன்றைக்குதான் அதை படிச்சு பிளாஸ் ஆகி எல்லாம் வரும். அதுக்குத்தான் பாபா சொல்றாரு, வெறும் அமைதி என்றது எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறதோ, இது வேண்டாம் இது பாபான்னு ஸ்ரீமத் இப்படி அப்படி இருக்குது ஒதுங்கி ஒதுங்கி போறதோ விடுறதோ கிடையாது. நல்ல சக்தி வாய்ந்த நிலையில இருங்க, நல்ல சக்தி வாய்ந்த ஸ்திதியில சும்மா இருங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதால இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். பாபா ஒரு வசனம் பாவிக்கிற, யாரும் நேரம் இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? நேரம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு இதுന്റെ அருமை விளங்கல இல்லையா? எனக்கு உண்மையாக நீங்க நானும் கனகாலமா ட்ரை பண்ணணும் அப்படி தொடர்ச்சியா செய்யணும், என்னால முடியுது இல்லை. ஒரு மனத்தியாலத்துல ஒருக்கா ஏதாவது ஸ்திதியை அந்த சும்மா யோசிச்சுட்டு விடுறது இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் எங்க இருந்தாலும் அவ்வளவு பிஸியா இருந்தாலும் கிளாஸ் நடக்கலாம், நாங்க சேவை செய்யலாம், கூட காய்ச்சி கொண்டிருக்கலாம். அப்பெல்லாம் ஒருக்கா நான் போட்டிருக்க டைம் டேபிள ஒருக்காவது கொஞ்ச நாளைக்கு தொடர்ச்சியா செய்வோம்னா இப்ப கனகாலம் ஆயிடுச்சு. 15-20 வருஷம் ஆகுது. நான் நினைச்ச மாதிரி எனக்கு முழுசா முடியல. இப்ப ஒரு 5 நாளைக்கு செய்யலாம், 10 நாளைக்கு செய்யலாம். தொடர்ச்சியா அந்த மனத்தியாலத்துக்கு ஒருக்கா நான் என்ன ஸ்திதியில இருக்க விரும்புறேனோ அதை தொடர்ச்சியா செய்வாங்க. அது தெரியல எனக்கு, அது அப்படித்தான் போகுது. அதால பாபா சொல்றது நல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எனக்கு இது. நீங்களும் அந்த பயிற்சி செய்து பாத்தீங்கன்னா தெரியும். அதான் சொன்னேன் இப்ப சும்மா எங்களுக்கு ரசிக்கணும். நீங்க நிறைய பேர் உண்மையாவே செய்வீங்க. நான் சும்மா என்ன வச்சுதான் சொல்றேன். என் பாட்டு வந்தா ரசிக்கணும்னு தெரியும். வீல் சைலன்ஸ் எல்லாம் சைலன்ஸா இருக்கும். ஆனா அந்த நேரம் என்னத்த சரியா சிந்திக்கிறோம்னு தெரியும். இல்ல சில நேரம் பக்கண்டு ஏதாவது ஒரு ஸ்திதிகள்ல இருப்போம். சில நேரம் அப்படியே சைலன்ஸா இருக்கும். எப்படா அந்த பாட்டு முடிஞ்சோன்னு அடுத்த வேலையை செய்ய இருக்கோம். ஆனா பாபா இங்க சொல்ல வாருது, சரியா அதை நாங்கள் உண்மையாவே செய்தோம் என்றால் என்ன இது கட்டாயம் செய்யணும். சரியா இப்ப நீங்க நிறைய பேரை சொன்னீங்க, நான் கொஞ்சம் ஒரு 2-3 பேரை சுமார் ஒரு மாசம் 2 கிழமைக்குள்ள சந்திச்சதுலயே இப்ப நாங்களும் அவங்க உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளலாம் பக்கத்து சாதிச்சோம் என்றாலும் அவங்களுக்கு தீர்வே இல்லாம என்ன மோசமாகி இன்னும் அது ஒரு சொல்ல முடியாத நிலைக்கு போயிடுவாங்க. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அட ஏன் நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் அவங்களுக்கு புரியும் இல்லையே. அவங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர முடியல. நீங்க சும்மா சட்டுன்னு ஒரு ஞானத்தையோ அல்லது இப்படித்தானே பாவா சொல்லியதான் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குல்ல, அது சரிதான். ஆனா அதை எப்படி கொண்டு சேர்க்கிறேன்னு இருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு அந்த நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ ஒன்று தேவை, அதால முடியல. அப்ப அந்த நேரம் நாங்கள் அதை நீங்க அந்த சூழ்நிலை வரைக்கும் பாருங்க. உண்மையாவே எனக்கு அவங்க சார்பா மனசுல நல்ல எண்ணங்கள் உருவாகும். ஏன்னா அன்னைக்கு ஹன்சாபை நீங்க அனுபவம் சொல்லும் போது சொன்னாங்க, முந்தைய தாதி ஜானகி சில பேரோட அப்படியே மனத்தியால கணக்கு ரூம்ல சாதிச்சு கொண்டே இருப்பாங்களாம். இல்ல தனக்கே எண்ணம் வந்துருமா பேசுவோம், என்னடா இதே அதே இருந்தால் அதே பிரச்சனையோட வருது, இந்த தாதி போல நேரம் இருந்து வினக்குறாங்க இல்லையா? ஆனா பாரு உண்மையா அப்படி தாதி மேலாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கேன். ஒரு ஆளுக்கு சும்மா ஒரு ஆளுக்கு சொன்னது விளங்கினாலும் சில பேருக்கு அது தேவை இல்லையா? விட்டால் அவைகளுக்கு வேறு என்ன ஒரு நிலையில பாதிப்படைஞ்சணும்னா அவைகளுக்கான நிறைய நேரத்தை ஒதுக்கி அதே விஷயம்னாலும் அவைகளுக்கு சார்பா அவ்வளவு எண்ணங்களை உணர்வுகளை உருவாக்கி இருக்கிறோம். அதனால இது நாள் ஃபுல்லா நாங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சமாவது செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இந்த கடந்த காலங்கள் முரளியிலையும் பாபா ஃபுல் ஸ்டாப் வைக்க சொன்னாரு. இப்ப எங்களுக்கும் சில நேரம் ஃபுல் ஸ்டாப் வைக்க சரியான இப்ப எங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தா தான் தெரியும். நாங்க மற்றவர்களுக்கு ஈஸியா ஃபுல் ஸ்டாப் வைங்கன்னு சொல்லிட்டு போவோம். நீங்க எப்படி உண்மையா யாரோடையும் போய் காய்ச்சி பாருங்க, உங்களோட வீட்டுக்காரர் இல்லாட்டி வெளியாட்டோட அப்படி ஞானம் பிரம்மகுமார்கள் வாரா கூட காய்ச்சி பாருங்க, வைக்க முடியாது இல்லையா? அதாலதான் பாபா இது ஈஸி இல்லை என்றாரு இல்லையா? ஈஸி ஞானம் ஈஸி யோகா தான். ஆனா இது சொர்க்கத்துக்கு கொண்டு போற விஷயம் இல்லையா? பாபா இப்ப கொஞ்ச நாள் நேற்று நீங்க சொன்னா தானே, இப்ப எல்லாரும் என்ன இருந்தாலும் அந்த சரியா முயற்சியை செய்யாட்டி தர்மராஜ் பக்கத்துல இருக்க பதவி குறைஞ்சிடும் இல்லையா? அந்த நிலைக்கு போகணும் என்றால் ஏன்னா கடைசியில் எங்களால ஒரு கட்டத்துல எங்களோட மனசை நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களோட மனசுல நல்ல உணர்வுகளை உருவாக்க முடியலன்னா விரக்தியின் உச்சகட்டத்துல போயிடும் இல்லையா? விரக்தியின் உச்சகட்டத்துல போய் அந்த நேரம் என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாத நிலைக்கு போயிடும். அதனாலதான்
இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது நான் அப்பப்ப மனத்தியாளத்துக்கு ஒருக்கா நிப்பாட்டி சக்தி வாய்ந்த எண்ணங்களை நாங்கள் வச்சிருந்தோம் என்றால் முதலே காய்ச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வரை எல்லாருக்கும் இப்ப கடைசி நேரம் கணக்கு தீக்கிற காலம் உள்ளபடியா சூழ்நிலைகள் நிறைய வரும். அது உடலாலோ இயற்கையாலேயோ இன்னொத்தாலையெல்லாம் சூழ்நிலைகள் வரும். ஆனா அந்த சூழ்நிலையில் நான் எப்படி செயற்படணும், என்ன மாதிரி குணங்களை பாவிக்கணும், என்ன சக்தியை பாவிக்கணும், பாபா சொன்ன இந்த பயிற்சியை நல்ல ஆழமா செய்யணும். அதே மாதிரி பக்கம் ஏதாவது எண்ணங்கள் வரைக்கும் நான் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுதான்னு பார்க்கணும் இல்லையா. அதே மாதிரி பாபா கேட்கிறார் பாருங்க, ஒரு வெப்பம், ஒரு குளிர்மை, அந்த காட்சி, அந்த இயற்கையெல்லாம் எப்படி அது எல்லா இடம் பரவு செய்யுதானே, நீங்க அது எப்படி எல்லா இடம் பரவுது இல்லையா, அது பரவுதானே. இப்ப நீங்க இயற்கையின் அதிபதி நீங்கள், இப்ப நீங்க உருவாக்குற அந்த எண்ணங்களால மற்றாக்களை மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதான்னு கேட்கிறேன். இந்த மாதிரி சயின்ஸையும் அப்படி கேட்கிறார். இப்ப ஒரு வெப்பம் இருந்தால் ஏசி போட்டு குளிராக்குறோம், எப்படி அந்த பரிவர்த்தனையை மாற்றத்தை கொண்டு வர முடியுதானே. அதே மாதிரி இந்த மற்றாக்கள்லையும் இந்த மாற்றங்களை தான் கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி இதுல இப்ப நாம புரிஞ்சு கொண்டது, நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களோட மனசுல சக்தி வாய்ந்த எண்ணங்கள், நல்ல உணர்வுகளை வச்சுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு முன்னால வந்தாலும் அவங்களுக்கு ஏன் புரியல, இவங்களுக்கு கர்ம கணக்கு, அவையில் அப்படி இவையில் இப்படின்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு செகண்ட் அந்த ஞானம் என்னத்துக்கு பயன்படுத்தணும்னா, நாங்கள் அவையில் சார்பா வீணான எண்ணங்களை உருவாக்காம தான் பயன்படுத்தணும் இல்லையா. இப்ப கர்மா, டிராமா, அவையில வேண்ட பாகம் வேறு என்றதெல்லாம் நாங்க யார் சார்பாகவும் எவ்வளவு ஒரு நெகட்டிவ் தோட்டுக்குள்ள போகாம பக்குன்னு அதில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்குன்னா இந்த ஞான விஷயங்களை பயன்படுத்தி மிச்சமெல்லாம் நாங்கள் அவையில் சார்பா சக்தி வாய்ந்த நல்ல எண்ணங்களை கொண்டு வர முயற்சிக்கணும், நல்ல உணர்வுகளை கொண்டு வர முயற்சிக்கணும். இல்லது நாங்கள் சிம்பிளா யாரோடையும் கதை கேட்க கர்மா ஞானம் அப்படி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அவையில் என்ன சில நேரம் மன தாக்கத்துக்குள்ளாகி இல்லையா. நாங்கள் அவையில் சார்பா நல்ல எண்ணங்களை எங்களால் உருவாக்க வச்சிருக்க முடியுமான்னு பாருங்க. இந்த சந்தர்ப்பம் நமக்கு அன்றைக்கு இங்கே ஒரு நமக்கு ஒரு சூழ்நிலைக்கு நல்ல முரளியா இங்க எப்படி ஒரு ஆள் கேள்வி கேட்டுக்கிறோம். அப்ப நாம எப்படி அந்த உணர்வுகளை வச்சுக்கொள்ளணும். உண்மையான சைலன்ஸ் இருந்தா, ஏன்னா நீங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன், யாருமே சைலன்ஸா இருந்தா அவங்க கேட்பாங்க, என்ன கேள்வி இப்பதான் சொல்ல தெரியாது, ஏன் சைலன்ஸா இருக்கு, இப்ப என்ன நினைக்கிறேன் இப்படியெல்லாம் வாங்க. அதையெல்லாம் மீறி நாங்கள் நல்ல உணர்வுகளை அப்படியே உணர்வுபூர்வமாவே கொண்டு வரோம் இல்லையா. பாவனை சொன்னதானே, கண்கள் மூலமா, அதாவது முகம் மூலமா பாவா வெளிப்படுத்தணும், நெற்றியின் மூலமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்திதி வெளிப்படும் சொல்லியிருந்தார் இல்லையா. இல்லைக்கு விதேஸ்வர ஸ்திதியோ ஏஞ்சலிக் ஸ்திதியோ ஏதோ ஸ்திதி வெளிப்படணும். நாங்கள் அந்த அளவுக்கு இருந்தா தான் என்ன இனி வரப்போற காலங்கள் மிக மிக கடுமையா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு எங்க ஸ்திதியை சக்திசாலியா வச்சிருந்தா தான் நாங்கள் துன்பத்தை எடுக்காம இருக்கோம் இல்லையா. துன்பமோ இன்னும் வரப்போறது நிச்சயிக்கப்பட்டது, அதுல மாற்றம் இல்லை. நம்ம துன்பத்தை எடுக்காம இருக்கோம்னால் அவ்வளவு அழகான விஷயங்கள் எங்களுக்கு சொல்றாரு. அதே மாதிரி நாங்கள் இப்போ 1969ஆம் ஆண்டு படிச்சு முரளி சும்மா எக்ஸாம் வேலை செய்யறோம். அதுல இந்த விஷயம், இந்த எல்லாரும் சூட்சமத்துல போய் அங்க பாபாவோட எப்படி காய்ச்சது கேட்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குன்னு தானே. அப்ப எல்லாருக்கும் பாபா உடம்பு விட்டோன்னு ஆசைப்படுங்க. அப்ப பாபா அதுல சொல்றாரு, எல்லாரும் சூட்சமத்துக்கு வர முடியாது, ஆனா அதே அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அனுபவத்தை நீங்கள் என்னோட அமிர்த வேளையிலேயே நீங்கள் அந்த அந்த நிலைக்கு நீங்கள் ஆயிட்டீங்கன்னா அதே அனுபவத்தை உங்களுக்கு முழுமையா கொடுப்பேன். எப்படி சாக்கார் பாபா இருக்கைக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க கேட்டு கேட்டு செய்றீங்களோ அதே மாதிரி நான் முழுமையான அனுபவத்தை கொடுத்தேன்னா நான் நாள் முழுவதும் நீ சக்தி வாய்ந்த ஸ்திதியில இருக்கும். இப்ப சரிதானே. அதான் வண்டையும் சொல்றாரு, இப்ப எப்படி எப்படி ஒரு போனால வயர்லெஸ் போன் அல்லது போனால நாங்கள் தொடர்பு கொண்ட ஆட்களுக்கு சரியான டைரக்ஷனை கொடுக்குறோம், கதைக்கிறோம், ஒரு விஷயங்களை தெளிவுபடுத்துறோமோ அதே மாதிரி நாங்கள் உருவாக்குற அந்த சுப எண்ணங்கள் மூலமாவே வேறு ஆதரவுகளை அதெல்லாம் செய்ய முடியும் என்றால் அந்த 1969ஆம் ஆண்டு முரளின்னு சொல்ல நீங்க காலையில இருந்து உங்களோட அடிக்கடி உங்களை செக் பண்ணி அந்த ஒரு தேவத ஸ்திதியில இருக்க முயற்சி செய்யுங்கன்னா உங்களால காலையில அமிர்த வேலையில இன்னும் எப்படி சாக்கார் முரளியில கதை கேட்க நீங்க நேரடியாக ரிதக்ஷனை கேட்டீங்களோ அதே மாதிரி பாபாண்ட தொடர்பை ஈஸியா அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். பாபாண்ட அன்னைக்கு நான் அப்படி ஒரு ஆள் கதை சொன்னேன், அவங்க சொல்லி நான் அப்ப சொன்னேன், பலசாலியா இருக்கணும், பலசாலியா இருந்தால் தான் இப்படியான எண்ணங்கள் உருவாகாது. அவங்க சொன்னாங்க, இல்லை நான் முரளி கேட்கிறேன், ஸ்ரீமத்னு சொல்றீங்க எல்லாம் பின்பற்றேன், அமிர்த விழாவில் போறேன், எனக்கு யார் கருவியா இருக்குமோ அவங்க சொன்னது அப்படியே எல்லாம் கேட்டேன் செய்தேன் சொன்னாங்க. ஆனால் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் காயப்பட்டுருவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் யாரும் சொன்னா கதைச்சா பலவீனம் காயப்பட்டுருவாங்க, எமோஷன் ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க, கவலைப்படுவாங்க. உண்மையான பலம் என்றால் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் ஆகக்கூடாது.
இல்லையா? உண்மையான பலசாலி என்பது வெறும் இதுகள் மட்டும் செய்ய என்ன பாவம் சில நேரம் என்ன நினைங்கோ அதோட தெய்வீக குணங்களை கிரையுங்க, சக்திகளை கிரையுங்கன்னு சொல்லுவார். இல்லை, ஏன்னால் நாங்கள் இப்ப சரியா உணர்ந்து செய்யாதாலதான் அப்படி ஆகும். நான் சும்மா அன்றைய நினைச்சு பார்த்தேன். இப்ப நாமளும் நிறைய கொமந்தி எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் நான் இப்ப உண்மையாவே பாபாவை நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் எனக்கு ஒரு அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சம்பவம் நடந்தாலும் நான் இப்போ ஒரு அமைதி கடல், அன்பு கடலை அனுபவம் செய்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour, சரி ஒரு 15 நிமிஷமாவது அந்த உணர்வில் இருந்ததாலே எனக்கு டைம் எடுக்கும். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இப்படி பாருங்க, இப்ப யாரும் எங்களுக்கு பிடிக்காத செய்தினம் அல்லது எங்களை கோவப்படுத்திட்டு நம்ம ஏதோ டென்ஷன் ஆக்கிட்டோம் என்றால் அதுல இருந்து விடுபட எவ்வளவு நேரம் ஆகும். சில நேரம் மணித்தியாலங்களாகும், சில பேருக்கு நாட்களாகும், சில பேருக்கு அது மாசங்கள் வருஷமா எல்லாம் போகுது. ஆனா பாபா மட்டும் அனுபவம் செய்தாங்களாம். இவ்வளவு நேரம் அமைதின்னு சொல்லி அன்பு கடல் அப்படி மூழ்கி இருந்தாங்க. பக்குன்னு யாருமே தான் சொன்னோம். அதுல இருந்து சிம்பிளா வழியில வந்துடுறவன அவன் நாம யோசிச்சு பார்த்தா அது சரி, ஓகே, நான் புள்ளி பாபா புள்ளி அன்பு கடல் நினைக்கிறேன். ஆனா அது வந்து சரியா ஃபீல் பண்ணல. அது அந்த உணர்வுல அப்படி அனுபவிக்கல. உண்மைதானே? இப்ப பாருங்க, யாரும் கவலைப்படுத்தினோம்னால் அவ்வளவு வேகமா அந்த கவலையில இருந்து வாரமா இல்லையே. இல்ல, அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது. மணித்தியாலங்கள், நாட்கள், மாசங்கள், வருஷங்கள் என் சாகம் வரையும் வச்சிருப்பினோம். ஆனா பாபாட்ட மட்டும் நான் போய் உடனே போய் யோகா செய்தேன்னா நான் அதுல இருந்து அன்பு கடல்ல மூழ்கி இருந்தேன். பக்கு நீங்க யாரும் சொன்னோன்னே எனக்கு சோக கடல், அது கோவ கடல். என்ன நான் அதை சரியா குளிக்கல, அன்பு கடல்ல சரியா மூழ்கலன்னு நினைக்கிறேன் நான். இப்படி நாங்க யோசிச்சு பார்க்கணும். ஏனென்றால் அந்த நான் சொல்ல நீங்க ஒவ்வொரு தரம் கடவுளை புரிஞ்சு கொள்றது எல்லாரும் புரிஞ்சிருக்கிறோம், ஆனா விரசிக்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் யோகா செய்யறோம், ஆனா விரசிக்கிறோம். பாருங்க, அம்மா பாபாவுக்கும் இதே சூழ்நிலை வந்துச்சு. ஆனா அவையில் தங்களுக்கு நேரம் வந்த சூழ்நிலைகளையும் சிம்பிளா எதிர்கொண்டு நிற்கிறோம். ஆனா நாங்களும் யோகா செய்யறோம்னு நினைக்கிறோம். அந்த சூழ்நிலை வந்தா பக்கத்துல புலம்பிடுறோம். அப்ப அந்த அதை என்ன டியூன் பண்ணி அதை சரியா பிடிக்கணும். நான் புள்ளி பாவா புள்ளி அந்த அன்பு கடல், அமைதி கடலை சரியா பிடிச்சு அனுபவிச்சாதான் அந்த உணர்வுகள் இருந்து வர எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லையா? அதுல இருந்து நான் உண்மையாவே அன்பில மூழ்கி இருக்கிறேன், அமைதியில மூழ்கி இருக்கிறேன்னா எனக்கு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலை வந்தா நான் அந்த மூழ்கி நிலையில இருந்து வேற எனக்கு டைம் எடுக்கும். அப்படி அப்படி இருந்தா தான் மிக சரியான யோகாவா இருக்கும். அதே மாதிரி இந்த மனுத்தியாளங்களையும் நாங்க செய்யறது அப்படி அப்படி செய்து கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு வார நிறைய சூழ்நிலைகளை ஈஸியா கடக்க முடியும். ஓகே. ஓம் சாந்த ஸ்திதி, தேவத ஸ்திதி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதாவது நாங்கள் இப்ப எங்களை ரொம்ப லேசா உணர்வோம். அதான் அந்த அந்த ஆஹ் 1969 முரளியில பாபா சொல்றாரு, இப்ப எல்லாரும் அவைக்க வதனம் வரணும், அங்க பாபா வந்து சந்திக்கணும், அந்த காட்சிகள் கிடைக்கணும், உங்களுக்கு அதை பற்றியான உணர்வுகள் வரணும்னு பாபா சொல்றாரு. அப்படி எல்லாருக்கும் வர முடியாது என்றால் பிரம்ம பாபாவுக்கு மட்டும்தான் அந்த பாகம் அப்படி மாறிட்டு உங்களுக்கு நீங்க இங்கே இருந்து கொண்டே அப்படி ஆகணும். இப்ப இங்கே ஒரு முரளியில வருது, நாங்க தான் ஷோகேஸா இருக்கணும், ஏன்னா பாபா அப்படி ஆயிட்டாரு, நாங்கள் அவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கோம்னு சொல்லி. இப்ப இதுல சக்திசாலியான ஸ்திதி, தேவத ஸ்திதியில நான் இருக்கோம்னால் இப்ப நான் சும்மா ஒளியுடல் நினைச்சு கொண்டிருக்கிறத விட நான் ரொம்ப வந்து லேசா இதையும் அந்த ஞானத்தின் சொரூபமாகி லேசா இதையும் எனக்கு வார சூழ்நிலையை நான் கடந்து போகக்கூடிய ஆளா இருக்கணும். இல்லையா? அதுக்கு பாபா சொல்றதுதான் நாங்கள் யார் சார்பாகவும் அந்த நல்ல நல்ல உணர்வுகள் வச்சுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி நாங்க இப்ப நிறைய விதமா செய்யலாம். இது எப்படி எப்படின்னு தெரியாது. நான் சும்மா உங்களுக்கு நீங்க கேட்டதுக்கான சொல்றேன். இப்ப நான் சில நேரம் இப்ப பாருங்க, நாங்க ஒரு கோபம், ஒரு வெறுப்பு வந்தா அது அப்படி எங்க உடம்புல, முகத்துல, எங்க நடத்தையில, செயல்கள் எல்லாத்துலயும் அது அப்படி பிரதிபலிக்குது. ஏதோ ஒரு விதமா பிரதிபலிக்குது. இல்லையா? அதே மாதிரிதான் நான் இப்ப ஒரு மனத்தியாலும் நான் அன்பு சொரூப, அன்பு தேவதை அல்லது அமைதி தேவதை இந்த ஸ்திதியில இருக்க போறேன்னா நான் அதை அப்படியே நல்லா ஃபீல் பண்ணுவோம். இல்லையா? இன்னைக்கும் பாபா இந்த முறையில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு, அமைதி என்றது வெறும் அமைதி மட்டும் கிடையாது, அதுல நல்ல உணர்வுகளை உருவாக்கி கொள்ளணும்னு சொல்லி. இல்லையா? நான் அப்ப அதை நல்லா ஃபீல் பண்ணி அதுவா என்ன இருக்கிறேன் என்று நீங்க நினைச்சு பாருங்க. அதுதான் அந்த அவைத்த ஸ்திதி அல்லது தேவத ஸ்திதியில இருக்கிறது. நாங்க இப்போ ஒண்ணுமே இங்க விட்டுட்டு சூட்சும லோகத்துல போய் இருக்க போறது இல்லை தானே. இல்லையா? பாபா சொல்றார், நீங்க அந்த ஸ்திதியை உருவாக்கினால் அந்த பாபாட அந்த கதைக்கிற தொடர்பை இங்கேயே ஏற்படுத்தலாம்னு சொல்லி. இல்ல, உண்மைதானே? இப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கு ஒரு நேரம் அமிர்த வேலை, உங்களுக்கு ஒரு நேரம் அமிர்த வேலை இல்லையா? எல்லாருக்கும் மாறும். இப்ப நாங்கள் அந்த நேரம் அது இப்ப சயின்ஸா எல்லாம் சொல்லிடும், அந்த நேரத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி எங்க நம்ம மைண்டா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுக்கு நிறைய சைக்காலஜியா எல்லாம் சொல்லிவிடும். அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு நேரம் எப்ப பாபான அந்த 1969 சொல்றேன், நீங்க எப்ப அந்த ஸ்திதியில இருந்தாலும் என்னோட அந்த நேரத்துல வந்து தொடர்பு ஏற்படுத்தலாம்னு சொல்லி. அதாவது நாங்கள் எந்த நேரத்திலையும் லேசா இருக்கணும். இந்த மனநிலை வந்து எதை ஒன்றாலையும் பாரமாக்க கூடாது. இல்லையா? அப்படி இருக்கேக்க நாங்கள் எப்படி இருக்கிறேன்னு கேட்டால்
அதுக்குதான் வண்டியா முரளி ஃபுல்லா சொல்றாரு, நீங்க ஒரு சக்தி வாய்ந்த ஸ்வரூபத்துல இருங்க. யாருக்கும் இப்ப நான் ஒரு அமைதியை கொடுக்குற ஆளா நினைச்சு கொண்டிருங்க, சந்தோஷத்தை கொடுக்குற ஆளா நினைச்சு கொண்டிருங்க. யார் என்ன பிள்ளை விட்டாலும் அவில் சார்பா அந்த நிறைய சரி ஞானம் போறோம், அதுக்க போறோம், இதுக்க போறோம்னு கதைக்காம அவில் சார்பா இந்த மனசுல நல்ல எண்ணங்களை நல்லமா ஃபீல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நல்ல உணர்வுகளை எனக்கு உருவாக்க முடியுதான்னு பார்க்கணும். இப்ப நாங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு முந்தைய சொல்லியிருப்பேன், டிராமா இல்லாட்டி வெளியாக விதின்னு சொல்லிடணும். அந்த ராமாவை நம்ம சந்தோஷமாவும் சொல்லலாம், இயலாமையாலையும் சொல்லலாம் இல்லையா? ராமா இனி ஒண்ணும் செய்யலாதுன்னு ரொம்ப ஒரு வெறுப்பாவும் சொல்லலாம், இயலாமையாலையும் சொல்லலாம் இல்லையா? கஷ்டப்பட்டு கொண்டு சொல்லலாம். அதே நேரம் டிராமாவை குசி குசியாவும் சொல்லலாம் தானே. அதுதான் இங்க அந்த பாவனை, அந்த உணர்வுன்றது. அப்ப நான் இப்போ ஒரு ஆக்கள் சார்பா ஏதோ ஒரு சமயத்துல எனக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிட்டால், நான் அவியல் சார்பா சும்மா ஞானத்தை அப்படி மேலோட்டமா, அது ராமா அப்படி அவையில அப்படித்தான் இந்த சம்ஸ்காரங்களை மாத்தவே முடியாது, இப்படியோ அப்படியோ அப்படி சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போகாம, எந்த உணர்வுகள் கொஞ்சம் கூட ஒரு சுமை இல்லாம, ஒரு நெகட்டிவ் இல்லாம, இயல்பா நான் நல்ல உணர்வுபூர்வமா அப்படி எனக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஸ்திதியை உருவாக்கக்கூடியதா இருந்தா நான் ஒரு நல்ல தேவத ஸ்திதியில இருக்கிறேன். அதாவது நான் லேசா இருக்கிறேன் இல்லையா? எனக்கு எந்த ஒரு விஷயமும் சுமையாக்கல, நான் ஒரு அவித்த ஸ்திதியில இருக்கிறேன், அதாவது லேசான ஸ்திதியில இருக்கிறேன். நாம போய் அப்படித்தான் புரிஞ்சு கொள்றோம். சரி தானே? மற்றபடி நான் போய் போறேன், ஏஞ்சலா போறேன், ஒளியா போறேன், அந்த சூழ்ச்சி உணவத்துல நிக்கிறேன், அப்படி நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன்னு செஞ்சு பிறகு அடுத்த நிமிஷம் இங்க சொன்னால் பக்குன்னு நாம கீழே இறங்கி வந்து வேற ஒரு உணர்வுல வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் நாங்க அடிக்கடி இதுவே செய்து வந்துட்டோம்னா, ஏன்னா பாபா அந்த 69ஆம் முறையில சொல்ல சூட்சமத்தை நீங்க இங்கேயே உருவாக்கணும், அந்த உலகத்தை இங்கேயே உருவாக்கணும். அதுல சில விஷயங்கள் எல்லாம் பாவா கேட்டா சொல்றாரு. அந்த சும்மா அப்படி சில பேர் சில பேர் அதில் கேட்கிறோம், பாவா முந்தி இருக்குன்றாரு பிறகு இல்லைன்றாரு இல்லையா? அதுக்கு பாவா சொல்றாரு, ஒரு சில நேரம் ஒரு பிள்ளைகிட்ட ஒரு பொருளை என்ன செய்வோம், மறைச்சு வைப்போம். அது கூடா என்றால் மறைச்சு வைப்போம் தானே இல்லையா? அந்த நீங்க 1969ஆம் ஆண்டு முரளியோருக்கு அடுத்து படிச்சு பாருங்க. நம்ம டேட் வேணா, டேட் 2/2 முரளி நினைக்கிறேன். ரெண்டு ரெண்டு முரளி 1969ஆம் ஆண்டு. அதுல பிராக்டிகலா கதைப்பார். நாங்க இப்படி முந்தி சொன்னீங்க தானே, பிறகு ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டால் பாபா அதுக்கு சிம்பிளா பார்த்து சொல்றாரு இல்லையா? இப்ப அது நல்ல வடிவா சொல்லுவார், நீங்க அதுக்கு எடுத்து படிச்சு பாருங்க. அந்த 2/2 முரளி நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல பாபா சும்மா வந்து போயில அதே மாதிரிதான் இப்ப தேவத ஸ்திதி அல்லது அவைத்த ஸ்திதின்னா, நாங்கள் ரொம்ப நீங்க அப்படியெல்லாம் தியானத்துல செய்யற நேரம் பண்ண செய்யலாம். ஆனா சும்மா இயல்பா கேட்க நான் லேசா இருக்கிறேன்னா இல்லையா, அடிக்கடி என்னை செக் பண்ணி கொள்ளணும். எந்த ஒரு சுமையாலும் நான் சுகமே ஆகாம இல்ல திரும்ப திரும்ப நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். பிறகு அந்த எண்ணங்களை சும்மா வெறும் இப்ப பாபா முரளியில சொன்ன சீனியர் சொல்லிக்கணும், கிளாஸ்ல ஆக்களை சொல்லி நம்ம வந்து உருவாக்காம ஃபீல் பண்ண முடியுதா, உணர்வு ரீதியா என்னால் அப்படி இருக்க முடியுதா, அப்படின்னா எனக்கு எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் இல்லையா? எவ்வளவு ஒரு மோசமான வைப்ரேஷன்னாலும் என்னால் நல்ல சிம்பிளா அதை ஃபேஸ் பண்ண முடியும். இந்த மனநிலை ஒரு நல்ல லேஸா இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா நான் நல்லா பயிற்சி செய்து வந்தால் ஆட்கள்ல இயல்பா தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றார். ஓகே, இந்த முரளியை சொன்னதை சும்மா நாங்கள் நினைச்சு பார்க்க முயற்சி. ஓம் சாந்தி. நான் உலகமே தேடி அலைகின்ற சுயம் பகவானுடைய குழந்தையாகும், அவருடைய மாணவனாகும், அனைத்து உறவுகளிலும் அவரை அனுபவம் செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றேன். என்னுடைய பாக்கியத்தை நான் மனசார உணர்கின்றேன். இந்த உலகில் வாழ்கின்ற பலவிதமான அந்தஸ்து படைச்ச பல கௌரவமான மக்கள் அனைவரும் பல கேள்விகளுக்கு இன்னமும் விடை தேடாமல் தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்னை சுயம் பகவானையும் உணர்ந்தது மட்டுமில்லாமல் இந்த உலகின் ஒவ்வொரு நாடகத்தின் நுணுக்கங்களையும் அறியக்கூடிய மகா பாக்கியசாலி ஆத்மா நான். பல ஞானிகள், பல விஞ்ஞானிகள், பல மேதாதி ஆத்மாக்கள் தங்களுக்கு எட்டியதை வைத்து பலதை உணர்ந்து கொண்டு பல விடயங்களுக்காக
போட்டி போடும் இந்த கணத்தில் இயற்கையினுடைய தாற்பெரியம், ஒவ்வொரு மனித ஆத்மாவுடைய தாற்பெரியம், இந்த உலகில் அடுத்த கணம் நடக்க போகக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் உணர்ந்தவனாக நான் இருக்கின்றேன். எனது பாக்கியத்தை நான் நினைத்து பார்க்கின்றேன். இறைவன் கொடுத்த இந்த ஞானம் பலவிதமான சிக்கல்களில் இருந்து என்னை இலகுவாக விடுவிக்கின்றது. பல சூழ்நிலைகள், பல அறியாத புயல்களில் இருந்து இந்த ஞானத்தின் சக்தி கொண்டு என் மனம் புத்தியை நான் விடுவித்துக் கொள்கின்றேன். சுயம் பகவான் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொன்றினுடைய ஆழத்தையும் எனக்கு அழகாக புரிய வைக்கின்றார். அமைதியின் ஆற்றலை நான் இன்று அழகாக புரிந்து கொள்கின்றேன். இந்த அமைதியின் சக்தியானது எனக்குள்ளும் என்னை சூழ உள்ள மனிதர்கள் இயற்கையிலும் எப்படி ஒரு அழகான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நான் உணர்கின்றேன். நான் எனக்குள் ஆழமாக என்னை பார்க்கின்றேன். இந்த உடலினுள் நெற்றியின் புருவ மத்தியில் நான் ஜொலித்துக் கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகின்றது. என்னிடத்திலிருந்து அந்த அமைதியின் அதிர்வலைகளை நான் உணர்கின்றேன். இந்த கணம் இந்த ஞானத்தின் ஆற்றலின் மூலமாக இந்த கணம் என் சார்பாக, என்னை சுற்றியுள்ள சூழ்நிலை சார்பாக, என்னுடன் தொடர்புகளில் வருபவர்கள் அனைவர் சார்பாகவும் என்னால் நல்ல எண்ணங்களையும் நல்ல உணர்வுகளையும் உருவாக்க முடிகின்றது. பாபாவுடைய அந்த ஞானத்தை நான் அப்படியே உள்வாங்குறேன். அதனுடைய சொரூபமா என்ன பார்க்கிறேன். இதுதான் அமைதி என்பது புரிஞ்சு கொள்றேன். அந்த உணர்வின் மூலமாக என்னுடைய உணர்வுகளில் ஒரு அழகான மாற்றம் வருது. நான் எல்லாத்திலையும் இருக்கிற அந்த நன்மை உணர்வு, அதை இதயபூர்வமா அப்படி உணர்ந்து அதனுடைய சொரூபமா இருக்கிறத நான் அனுபவிக்கிறேன். அதுதான் எனக்கு யார் சார்பாகவும் எந்த வீணான எதிர்மறையான சிந்தனைகள் இல்லை, ஏன் எதுக்கு என்ற கேள்விகள் இல்லை. இப்படி ஒரு அழகா என்ன உணர்றேன், பாயிண்ட் ஆஃப் லைட்ஸா உணர்றேன். இப்ப அந்த ரத்தினமா என்ன பார்க்கிறேன். இப்படி வைரம் போல ஜொலிக்கிற அந்த ரத்தினத்திலிருந்து அந்த பிரகாசம் இப்படி அதிகரிக்கும். ஏனென்றால் நான் இதயபூர்வமா உணர்வு பூர்வமா அவ்வளவு ஒரு நல்ல உணர்வுகள் இங்கிருந்து வெளிப்படுத்துறேன். அதனுடைய பிரகாசம் என்னுடைய நெற்றியிலிருந்து அப்படி பிரகாசிக்கிறது நான் உணர்றேன். இந்த உணர்வுகளோடு நான் அப்படியே எல்லாரையும் பார்க்கிறேன். என்னோட தொடர்புகள் வார எல்லாரையும் பார்க்கிறேன். அந்த சூழ்நிலைகள்ல போய் நிற்கிறேன். இதே உணர்வுகளோடு நான் அப்படியே அந்த இடங்கள்ல போய் நிற்கிறேன். இதுதான் நான், இதுதான் அமைதி. எல்லா சார்பாகவும் எல்லார் சூழ்நிலை சார்பாகவும் உணர்வு பூர்வமா ஒரு நல்ல எண்ணங்களை நான் உருவாக்க. ஏனென்றால் பாபா சொன்ன அந்த ஞானத்தினுடைய ஆற்றல் அப்படியே எனக்குள்ள ரங்கி அதனுடைய பிரகாச சொரூபமா நான் இந்த கணத்துல இருக்கேன். அதனால என்னால் அந்த சொரூபத்தை அனுபவிக்க முடியும். இதுதான் இதுதான் ஏகாந்தம். இதுதான் சக்தி வாய்ந்த சொரூபமான நிலை. அந்த நிலையில இருந்து அந்த சூழல்கள்ல நான் இருக்கேன். நான் இந்த விருட்சத்துக்கே ஒரு மூதாதி ஆத்மா. எல்லாருக்குமே சக்தி இழந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல அனுபவங்கள் இருக்கக்கூடிய அந்த அதி உயர்ந்த ஆத்மாதான் நான். இந்த விழிப்பு நிலையில இருக்கிற அந்த கணத்துல என்னால் அப்படி ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த உணர்வு நிலையில் இப்ப என்ன என்னாலே பார்க்க முடியுது. இயல்பாவே எனக்கு இருந்த அமைதி, அன்பு, கருணை எல்லாம் வெளிப்படுறத பார்க்கிறேன்.
என்னை சுத்தி எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஞானத்தினுடைய சொருவமா நான் அப்படியே பாபா உணர்ந்து கொண்டு என்னை அனுபவிக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு மனிதனுடைய சுபாவமும் என்னில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. நான் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கிறேன். இப்ப என்ன என்னால இலகுவா பாபாவை அனுபவிக்க முடியும். பாபாவுடைய அந்த ஆற்றலை என்னால இலகுவா அனுபவிக்க முடியும். அந்த ஆற்றலின் மூலமா நான் இந்த சக்தி வாய்ந்த ஸ்திதியில் இருக்கிறேன். ஓம் பொறுக்க அப்படி ஞானத்தை கொண்டு அதை சொருவமாக முயற்சித்து பார்ப்போம் இல்லையா? முயற்சித்து அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே நினைச்சு பார்த்து ஏதாவது ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வந்து பாருங்க. அதை நினைச்சு பாருங்க, நல்லா இருக்கும். அந்த சூழ்நிலை அந்த ஆட்கள் ஒன்றுமே எங்களை தாக்கம் செலுத்தாது. இந்த முகாமா இந்த நடத்தி ஒன்றுமே தாக்கம் செலுத்தாது. இன்னைக்கு பாபா சொன்னது அப்படி புரிஞ்சுக்கணும், அதை மட்டும் அப்ளை பண்ணணும். வேற கணக்கெல்லாம் சிந்திக்க போகக்கூடாது. அப்படியே தான் நான் நினைச்சு கொண்டிருக்கேன். அந்த கணம் கட்டாயம் உங்களால அந்த சூழ்நிலையோ அந்த மனுஷர்களோ ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். நிச்சயம் அந்த முயற்சியில தான் இருக்கு. நான் சேர்ந்து செய்யும் போது நல்லா இருக்கு. தனித்தனியா ஒரு கணக்கை சந்திக்கும் போது முயற்சி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பாபா. நன்றி பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். Okay.